பர்னி ஆரம்பிச்சிருக்க பர்னி அப்டேட்டடா. ஓகே, இன்னைக்கு வந்து சிலம்பரசன் அவர்களோட பர்த்டே. அதே மாதிரி துல்கர் அவர் வந்துட்டு 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரி வந்து எஸ்கே இண்டஸ்ட்ரி வந்து 14 இயர்ஸ் ஆயிடுச்சு காலிவுட் வந்து. ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு மேஜரான இது. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நிறையா அவங்களோட சீரீஸ் ஃபிலிம்ஸ் அதோட டீசர் ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதில் கவர் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். லஸ்ட் ஸ்டோரிஸ் 3 அதோட ஃபர்ஸ்ட் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ பச்சோன் அப்படின்ற சீரீஸோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹம் ஹிந்துஸ்தானி அதோட டீசரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முசாஃபிர் கேஃபே அதோட ஃபர்ஸ்ட் லுக். அப்புறம் பிரியங்கா மோகன் நடிக்கிற மேட் இன் கொரியா அந்த படத்தோட டீசர். அர்ஜுன் தாஸ் நடிக்கிற லவ் வெப் சீரிஸ் அதோட டீசரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லெகசி மாதவன் நடிக்கிறது அதோட வெப் சீரிஸ் அதோட தமிழ் டீசருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சூப்பர் சுபு தெலுங்கு வெப் சீரிஸ் அதோட டீசரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சரவணன் நடிக்கிற அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ஆஃப்டர்நூன் 2:10 PM வருது. துரை செந்தில்குமார் தான் டைரக்டர். ஸோ அதுவும். அப்புறம் இன்னைக்கு 25 days ஆஃப் பராசக்தி. ஸோ அஃபிஷியலாக அதோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மனசங்கர வரப்பிரசாத் காரு அது February 11th Z5ல வருது. அப்புறம் நிறைய ரூமர்ஸ் போகுது டாக்ஸிக் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு, புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அப்புறம் துரந்தர் 2 அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் புது டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் March 19th வருது. அப்புறம் பில்லியன் அப்படின்ற ஒரு மூவி கம்மிங் வீக் ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது யூஎஸ்ல. அதுவுமே வந்து ராட்டன் டொமேட்டோஸில் ஒரு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு டிஜிட்டல் ரிலீசஸில் ஹவுஸ்மேட், பிளேக், சீக்ரெட் ஏஜென்ட், ஹேம்லெட் எல்லாமே வந்துருச்சு. மார்டி சுப்ரீம் மட்டும் 1 வீக் புஷ் ஆயிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தனுஷ் அவர்களோட ராஜ்குமார் பெரியசாமி ஃபிலிம் அதோட நாளைக்கு வந்து எம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட், அதாவது மம்முட்டி அவர்களோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரும், என்ன எதிர்பார்க்கலாம். அப்புறம் துல்கரோட ஐஎம் கேம்லேருந்து புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பூக்கி அந்த படத்தோட இன்டர்வியூஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படம் Feb 13th வருது. அந்த படம் அடிக்கடி மறந்து போயிடுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வித் லவ் இன்னைக்கு வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் ப்ரீமியர் ஷோ இருந்துச்சு. எல்லாருமே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது, ஓடிடும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு நிறைய அனுபவம் நிறைய ஓடிடி வருது ப்ரோ. எஸ் கரெக்ட். எல்லா படத்துமே வந்து இது ராஜாசாப் 6ஆம் தேதி, பராசக்தி 7, மனசங்கர வரப்பிரசாத் காரு February 11, அகனாக்க ஒக்கராஜும் பிஎம்டபிள்யூவும் February 13th. ஸோ ஒரு அடுத்த 10 நாளுக்குள்ள எல்லா படமும் பொங்கல் லிஸ்ட் எல்லா படமும் ஓடிடியும் வந்துடும். சூப்பர். அப்புறம் நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஹவுஸ்மேட் படம் பார்த்தேன். நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆக்ட் ஒரு மாதிரி வந்துட்டு ஓகேவா போகும். நான் தேர்ட் ஆக்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. தேர்ட் ஆக்டும் சரி, ஃபைனல் ஆக்டுமே சரி. அதான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஹவர் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து உண்மை நல்லாவே இருந்துச்சு. இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். அதே மாதிரி ஃபேமிலியாக பார்க்க முடியாது இந்த படத்தை, அதுவும் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் 18+ சீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தனியாக பாருங்கள். லெஜண்டோட லீடர் அப்டேட் விட்டுட்டீங்க. சொன்னேனே நாளைக்கு வருதுன்னு சொல்லி. சொல்லிட்டீங்களா? அது அப்புறம் சூரிய அங்கே கடலுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி மண்டாடியிலேருந்து ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. ஆமாம், அவர் அக்கௌண்ட்டில் போடணுன்னு ஒரு வீடியோ விட்ட மாதிரி இருந்துச்சு. தெலுங்கு சைட்லலாம் கல்கியில வந்து தீபிகா படுகோன் கேரக்டரை வந்து சாய் பல்லவி இது பண்ணிட்டாங்க. அந்த கேரக்டர்ல அவங்க நடிக்க போறாங்கன்னு போயிட்டு இருக்கு. நானும் பார்த்தேன். பெட்டி டாக்ஸிக் போஸ்ட்போன் ஆனங்காட்டி அந்த கேப் வந்து உஸ்தாத் பகத்சிங் வந்து ஃபில்அப் பண்ண போறாரு. சரி, இப்ப டாக்ஸிக் சொல்றாங்களே கன்ஃபார்ம் தான். என்னது?
டாக்ஸிக் போஸ்ட்போன்டு. கன்ஃபார்மா? ஆமா, இல்லைன்னா இந்த படம் வராது. அது வருதுன்னா அந்த படம் இதுதான். அப்ப துரந்தர் 1 தான். சே, பேசாம வித்லவ் பிரீமியர் ஷோக்கு போயிருக்கலாம். முன்னாடியே சொல்லியிருந்தா. எல்லா ஸ்டார்ஸும் வந்திருக்காங்க. ரஜினிகாந்த் வந்திருக்காரு, நிறைய பேர் வந்திருக்காங்க போல. 2 ஷோவை காலையில ஈவினிங் ஒன்று போட்டிருப்பாங்க போல. ஆமா ஆமா, இப்ப 7 மணிக்கு ஒரு ஷோ சொன்னாங்க. அது இல்லாம 4 மணிக்கு ஒரு ஷோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையா, அதுக்கு முன்னாடியே இவரு சுகுமார் ப்ரோ போட்டாரு, காலையிலேயே போட்டாரு மத்தியான டைம்லயே. ஈவினிங் தாங்க அவர் போட்டாரு. அவரு ரிவ்யூவே ஈவினிங் தான் போட்டாரு. எத்தனை ஷோன்னு தெரியல ப்ரோ. 4.5 வருது. ஏன் அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கணும். நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தான் நமக்கு ஷோ. நம்ம பார்ப்போம். பிடிச்சா நம்ம பிடிச்சாலே 2 பேத்துக்கு பிடிக்கல மாட்டேதுல இப்பதான். அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வெள்ளிக்கிழமை ஷோ பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ நம்புவோமாக. இப்போ வரைக்கும் ஓகே. அதே மாதிரி இந்த டாக்ஸியை பத்தி நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன். வருமா இல்லையான்னு தெரியல, பேரடைஸ் வருமா இல்லையான்னு தெரியல, பெட்டி வருமா இல்லையான்னு தெரியல. 2 போஸ்ட்போன் ஆயிடுச்சு. டாக்ஸிக்குமே இப்போ போஸ்ட்போன் ஆயிடுச்சு. நம்ம சொன்ன ஞாபகம் இருக்க எத்தனை பேத்துக்கு? இந்த 19ஆம் தேதி படம்லாம் வரது டவுட்டு. சண்டு கருப்பு இதை லாக் பண்ணலாம்னு சொன்னேன், கேட்க மாட்டாங்களே. வருதா இல்லையா பிரகாஷ் ப்ரோ? இன்னும் டைம் இருக்கே. அவங்க ஏப்ரல் 10 தான் போறாங்க போல இருக்கு. ஏப்ரல் 10 கரையோட கரகம் கரை ஏப்ரல் 30 போயிருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைங்க, கரை ஏப்ரல் 10 தாங்க வரும். இப்ப ஏப்ரல் 10 எலெக்ஷன் டேட்டை பொறுத்து தானே பிரகாஷ் ப்ரோ. இந்த 28ஆம் தேதி எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரும். 24ஆம் தேதி எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இப்போதைக்கு ஏப்ரல் ரிலீஸ், சம்மர் ரிலீஸ்னு சொல்லி வச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். வேற என்னமோ ஒன்று சொன்னேன், நாளைக்கு மம்முட்டி அப்டேட் வருது. அதுதான் நான் ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறேன். ஏன்னா தனுஷ் பிளஸ் மம்முட்டி காம்பினேஷனு தமிழ்ல, அதுவும் மம்முட்டி ரொம்ப காலம் வச்சு தமிழ்ல டைரக்ட் ஃபிலிமு, அதுவும் ராஜ்குமார் பெரியசாமி. ஏன்னா இந்த சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிறதா முன்னாடி சொன்னாங்கல்ல ஒரு படம், அந்த படம் வரப்போ ஒரு ரூமர் அதிகமா வந்துகிட்டே இருந்து ரிப்பீட்டடா அதுல மோகன்லால் நடிக்கிறாரு அப்படின்னாங்க. ஒருவேளை அந்த படம் இப்போ இந்த ஆரம்பிக்கிற மாதிரி பீரியட்ல இருந்துச்சு, இப்போ கரெக்டாக பிப்ரவரியில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அது பிளான் பண்ண மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அந்த சைடு வந்து சிவகார்த்திகேயன் பிளஸ் மோகன்லால், இந்த சைடு வந்து தனுஷ் பிளஸ் மம்முட்டி. அது நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருந்திருக்கும். ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். இப்போ அதான் போஸ்ட்போன் ஆயிடுச்சுல, சூப்பர் ஸ்டார் படம் போயிட்டார்ல அவர். ஓகே, அது பார்ப்போம். அடுத்தது வந்து இப்போ வந்து வித்லவ் ப்ரீமியர் போயிட்டு இருக்கா, அது போயிட்டு இருக்க, ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இப்போதான் செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு போல இருக்கு. அதாவது காலையில மதியானம் போட்டது வந்து ப்ரெஷ் ஷோ, ஈவினிங் போட்டுருக்கு செலிபிரிட்டி ப்ரீமியர். சில பல நண்பர்களும் போயிருக்கிறாங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தான் நம்ம ஆமா, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்ல, அதனால உங்களுக்கு இருக்கலாம், நமக்கு இல்ல. ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ, மம்முட்டியோட இப்போ ரீசன்ட் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் சூப்பரா இருக்கும். அது இன்னொன்னு, ஒரு என்ன சொல்ல, தனுஷ் மாதிரி ஒரு பெரிய நடிகர் கூட இவர் வந்துட்டு இதை சேர்ந்து நடிக்கிறான்றப்போ அந்த படத்து மேல எனக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஒருவேளை வில்லன் ரோலா இருந்துச்சு, அவர்தான் ஹெட் ஆஃப் சீஃபா இருப்பாரு. இல்ல ஓகே, கமல் கோடர் அக்செப்டட். என்ன கோடோட அக்செப்டட்? அனௌன்ஸ்மெண்ட் வரக்கு முன்னாடியே பரணி ப்ரோ கோடோட சொல்லிட்டாரியா. என்னதுங்க கோடுவேடு? இதை நான் வன்மம் தான் கோடுவேடு, வேற என்ன? இல்லனா அப்படியே வில்லனா அப்படியே போடுறாரு. வில்லனா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, எனக்கு அந்த பயங்கர ஹைப் அப்படின்ட்டாரு ஒரு வார்த்தை, பயங்கர ஹைப். எனக்கு என்ன ஹைப்ல இருந்து தெரியும். ரிவ்யூ 2.5 அண்டர் வெலிமின்னு கொடுத்துட்டு நான் தாங்க இந்த படத்துக்கு ஹைப்பாவே இருந்தேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படின்னு. அஜித் பல்தான் மற்ற படத்தெல்லாம் பெருமையா சொன்னா அது வந்து இதாகுதுன்னு சொல்லி அதே டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் ஜென்யூனா தான் சொல்றேன். நீங்க எப்பயுமே அதை பண்றதுனால உங்களுக்கு அப்படி தோணுது. நான் அதெல்லாம் இல்லை, நான் உண்மையிலே மனசாரதான் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு வந்துட்டு மோகன்லாலும் பிடிக்கும், மம்முட்டியும் பிடிக்கும். ஓகே ஓகே பரணி ப்ரோ, ஓகே ஓகே. அவர் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்திருக்காருன்னு கேக்குறப்ப ஹாப்பின்னு தான் சொல்றேன். பரணி ப்ரோ, இதை நான் நீங்க ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்க, நானும் புக் பேக் பண்ணி வச்சுட்டேன். டைமிங்கோட ரிலீஸ் அன்னைக்கு இதை உங்க கமெண்ட்ல எடுத்து போடுறாருங்க. நீங்க போடுங்க, என்ன வேணா போடுங்க. அந்த ஸ்கிரிப்ட் உண்மையாமே எல்லாமே இங்கிலீஷ்ல ஃபுல்லா பெருசு சொல்றாங்கல்ல. ராஜ்குமார் பெரியசாமி நல்ல உண்மையான நல்ல ரிசர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஆளு.
நம்ம வந்து ரங்கூன் பார்த்தோம். ரங்கூனுக்கு அப்புறம் அமரன் இத்தனை வருஷம் கேப் இருந்தாலும் அமரன்ல உள்ள டீட்டெயிலிங்கு, ரைட்டிங்ல உள்ள சில விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தோம். அது ஒரு சில விஷயம் இந்த ப்ராபகண்டா இந்த விஷயம் விட்டுருங்க. அப்புறம் பயத்துக்கு எடுக்கும்போது சில பல மாற்றங்கள் பண்றது அதெல்லாம் நம்ம இதில் விட்டுருவோம். ஏன்னா சினிமாட்டிக் லைப்ரரி பார்க்கணும். நம்ம சினிமாட்டிக்கை நம்ம படம் பார்க்குறப்போ நல்லா ஒர்க் ஆச்சா அவ்வளவுதான். அந்த கேட்டகரியில அவர் ராஜ்குமார் பெரியசாமி நல்லா ஒரு இது கொடுத்தாரு. ரங்கூன் மாதிரி ஒரு இன்னொரு பயங்கரமான ஒரு ரைட்டிங் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கறேன். பார்ப்போம். பிரகாஷ் கரெக்டே. ஆனா ஒரு சைடு யோசிச்சா உண்மையாலுமே தனுஷுக்கு வந்து எனக்கு வந்து அவரு பிஸியா போயிட்டே இருக்கிறாரு, அடுத்தடுத்து நவுத்தி போயிட்டு இருக்காரு. ஆனா பாருங்களேன், எல்லாமே ஒரு ஐடியாவாவே இல்ல ஒரு காம்பினேஷனாவே எல்லாமே ஒரு ஹைப்பா இருக்கக்கூடியதை அவர் தனுஷ் பண்றாரு. அது பிட்டாவது ஃபிளாப் ஆகுது அடுத்த விஷயம். ஆனா ஒரு பண்ற விஷயம்லாம் பாருங்க, இப்போ போர் தொழில் மாதிரி ஒரு படம் எடுத்த ஒரு டேரக்டர், அந்த டேரக்டர் கூட ஒரு கதை, அதுவும் டக்கு டக்குன்னு ஷூட்டிங் முடிச்சாச்சு. அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி படம். இந்த படம் பாத்தீங்கன்னா சாய் பல்லவி ஒரு சைடு, ஏன்னா அமரனுக்கு அப்புறம் அவங்க டீம் சேர்றாங்க. இங்கிட்டு மம்முட்டி வந்து பரணி சொன்னது உண்மைதான். நான் சும்மா நச்சு வரணும்னு சொன்னாலும் ஆனா பரணி சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா மம்முட்டியோட ரீசன்ட் ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எல்லாம் இருக்குல்ல, அவர் இந்த ஒரு படம் ஒண்ணு பண்ணாரு தெலுங்குல. அந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்து அதர் லாங்குவேஜ் நடிக்கிறது முடிவு கொண்டு அதான் அது நான் பேர் சொல்ல விரும்பாம சொல்றேன். அகில் படம் அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. இனிமேல் அந்த படத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமேல் அதர் லாங்குவேஜ் நடிக்கக்கூடாது, சம்பளம் கூட கொடுத்தாலும் நமக்கு கதை பிடிச்சா மட்டும் நடிக்கணும், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு அதை முடிவு பண்ணிட்டாரு. அதுல ரொம்ப ரொம்ப வடிகட்டி வர ஆப்ஷன் எல்லாம் தள்ளி விட்டுட்டே வந்தாரு. இப்ப கூட தெலுங்குல 3 படம் பெரிய படத்துல வாய்ப்பு வந்துச்சு, அது எல்லாமே வேணான்ட்டாரு. ஒரு படம் மட்டும் ஒத்துருக்கிறாரு. அது வந்து இன்னொரு பெரிய நடிகருக்காக, அவர் நடிகரே டைரக்டா கேட்டனால, ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் உள்ள ஒரு நடிகர் கேட்டனால மோகன்லால் ஒரு படத்தை சேர்ந்து நடிக்கிறார். சிரஞ்சீவி மோகன்லால் ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அதே மாதிரி மம்முட்டியும் சிரஞ்சீவியும் ஒரு படத்துல நடிக்க போறாங்க. அது சிரஞ்சீவிக்காக நடிக்கிறாங்க. சரி, மோகன்லால் படம், மோகன்லால் அடுத்த படத்துல சேர்றாரு. அந்த படத்துல பாபி பள்ளிதான் வால்டர் வீரையா எடுத்தார்ல, பாபி கொல்லி, அவர் கூட வந்து மோகன்லால் நடிக்கிறாரு. அதுக்கு அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா மம்முட்டி நடிக்கிறார் சிரஞ்சீவி கூட. ஆனா இது வந்து ரொம்ப நண்பர்கள் கேட்கறாங்கிறதுக்காக மட்டும் பண்றதை தவிர மற்றபடி இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறது, இன்னொரு லாங்குவேஜ் போய் நடிக்கிறதுனா இப்போ ரீசெண்ட் டைம்ல மம்முட்டியோட சிச்சுவேஷன் படி பார்த்தா கண்டிப்பா ஒரு நல்ல ரோல் தான் இருக்கும். வில்லன் ரோல்லாம் இருக்காதுன்னு நம்புவோமாக. பார்ப்போம். நாளைக்கு அந்த படத்துடைய பூஜை நடக்குது, D55 நாளைக்கு பூஜை நடக்குது. அப்புறம் நாளைக்கு காலையில மம்முட்டி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அப்புறம் வேற இன்னொரு விஷயம், எனக்கு இந்த அவர் வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கிற மாதிரி இருந்து அவங்க இந்த மம்முட்டியும் இவரையும் கொண்டு வந்தா இது ரொம்ப பட்ஜெட் ஆயிடவும் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் பரவாயில்ல நானே அண்டர்டேக் பண்ணி இதை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டர்பார்ல இதை பண்றாங்க மம்முட்டி உள்ள கூட்டு வரதுக்காக. ஸோ அப்படிங்கிற வருஷத்துல நானுமே முக்கியமான ரோலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு இது பண்ணி ஒருத்தரை கூட்டு வரணுன்றது இருக்குல்ல. ஸோ நானுமே இது ரொம்ப முக்கியமான ரோலா தான் இருக்கும். உங்களுக்கு தொண்டை கட்டிக்கிச்சா, சளி பிடிச்சிருக்கா, என்னாச்சு? ஒரு வாரமா இருந்தாலுங்க எனக்கு என்ன நிக்கவே மாட்டேங்குது. முன்னாடி எல்லாம் 1 நாள் 2 நாள் இருக்கும், இப்போ 1 வாரம் இருக்கு வந்தா. அது அடிக்கடி இப்ப வர எந்த சளி இருமலுமே முன்னாடி 3 நாளும் தாங்க. இப்ப வர சளி இருமல் காய்ச்சல் எல்லாமே 1 வீக் நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு தான். என்னங்க இது மாதிரி சொல்றீங்க? இல்ல என்ன பண்றது, ஆஃப்டர் கோவிட் நான் நோட் பண்ண வரைக்கும் எனக்கு இங்க உண்மையான சொல்றேன், எனக்கு பிஃபோர் கோவிட் எனக்கு கோல்ட் வந்ததே கிடையாது. அதுவே பழகிடும். அந்த மாதிரி சொல்றீங்க, ஆறுதலும் 4 வார்த்தை சொல்லுங்க. இல்ல என்ன தெரியல, எனக்கு என்னன்னா 2 விஷயம் தான். பிஃபோர் கோவிட் பாத்தீங்கன்னா எனக்கு சளி இருமல் வந்தது கிடையாது. ஆனா ரொம்ப ரேர். ஏன்னா டெய்லி தலை குளிக்கிறேன். டெய்லி தலை குளிச்சாலும் டெய்லி எண்ணெய் வைப்பேன். தலைக்கு மேல தலை குளிச்ச சில பேர் எண்ணெய் வைக்க மாட்டாங்க. நான் டெய்லி தலை குளிச்சாலும் எண்ணெய் வைக்கிறாங்க. அப்படி இருந்தா சளி பிடிக்கும் அப்படி பிடிப்பாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து பிஃபோர் கோவிட் நடந்ததே கிடையாது. ஆனா அந்த ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர். எனக்கும் கோவிட் என்ன இது என்ன கணக்கு தெரியல, ஏஜ் ஃபேக்டரா கோவிட் ஃபேக்டரான்னு தெரியல. நமக்கு அந்த குழப்பத்துல இருக்கோமா, அதனால தெரிய மாட்டேது. என்ன பண்ணா போகும்னு தெரியல. கோழி சூப் ஆர்டர் பண்ணிருக்கேன், அதை ஆர்டர் பண்ணா போகுமான்னு பார்ப்போம். அதை குடிச்சா அது செல்லுபடி ஆகாது. இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், நீங்க நைட் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன், அதை பண்ணுங்க, கிளியர் ஆகும். குடிக்க மாட்டேங்க நானு. அது அந்த அளவுக்கு நான் சொல்லவும் மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து ஊக்கப்படுத்துறது கிடையாது எந்த கேட்டகரியிலுமே, என்னைக்குமே அதை ஊக்கப்படுத்த மாட்டேன். இது வேற. ஓகே ஓகே சரி ரைட்டு, இப்ப வருவோம். டாக்ஸிக் வெர்சஸ் துரந்தர் 2. ஒருவேளை ஏன்னா அந்த ஒட்டுமொத்தமா தெலுங்கு சைடு இண்டஸ்ட்ரியில வரது கூட டாக்ஸிக் போஸ்ட்போன் ஆயிடுச்சு சொல்லி வந்துச்சு. ஆனா வந்து கன்னட சைட்ல வந்து யாஸ் வந்து இது ஒரு இதா பாக்குறாரு. ஏன்னா வந்து ஒருவேளை போஸ்ட்போன் பண்ணிட்டா அவரு KGF கிடைச்ச அந்த லாட்ரி அப்படிங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, டாக்ஸிக் ரிலீஸ் ஆகுமா, இல்ல ரிலீஸ் ஆனா துரந்தர் 2 பாப்பீங்களா, டாக்ஸிக் பாப்பீங்களா? எது உங்க மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிம்? ஆனா பிரகாஷ் ரிலீஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். பிரகாஷ் டாக்ஸிக் ரிலீஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன்.
கன்ஃபார்மா பண்ண மாட்டாங்கல்ல. இல்ல அதுதான் இப்போ நம்ம துரந்தருக்கு ஆல் இந்தியா ரிசப்ஷன் இருக்காச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே துரந்தர் 2 vs கேஜிஎஃப் 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எஸ் யோசிக்காம கோச்சிருப்பாரு களத்துல, போடா போடா அப்படின்னு. ஆனா இது ஒரு ஸ்டாண்ட் தானே, அது இல்லாம டைரக்ஷனும் கீட்டும் வந்தாரு. நீங்க துரந்தர் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 1.2 இது அடிச்சிருச்சு இல்ல, 1200 கோடி அடிச்சிருச்சு இல்ல. ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து ஃபுல் இதுல இறங்குவாங்க. இன்னொன்னு யஷோட கோர் மார்க்கெட் இருக்குல்ல இந்த ஆக்ஷன் படங்களுக்கு, அதுவே நார்த் இந்தியா தான். இதுக்கு அப்புறம் செகண்டரி கோர் மார்க்கெட். ஸோ அதை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில இந்திய ஸ்கிரீன் கொடுக்கவே மாட்டானுங்க ப்ரோ. அவங்க நார்மலாவே கொஞ்சம் இதாதான் இருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி துரந்தர் கூட எல்லாம் வந்தா ஸ்கிரீனே கொடுக்க மாட்டானுங்க ஹிந்தியில. எப்பயுமே கொஞ்சம் கோளாறான அதனாலதான் சொல்றேன் தள்ளி ஹிந்தியில. போயிடுவாங்க. ஒரு வேற டாக்ஸிக் வந்தா கொடுக்க மாட்டாங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு டாக்ஸிக்குமே ஓடுற குதிரை தான், கன்சிடர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த 2 படத்துல துரந்தர் தான் எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த டாக்ஸிக் மேல அந்த ஃபர்ஸ்ட் போன வருஷம் டீசரும் சரி, இந்த வருஷம் டீசரும் சரி, அது மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை. எல்லாருமே வந்து ஒரு இது மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ துரந்தர் 2ங்கும் போது ஆல்ரெடி இந்த படத்துக்கு பயங்கரமா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து பயங்கரமா போயிருக்கு. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் துரந்தர் 2 கூட ரிலீஸ் பண்ணா இவரு ஆதி சொன்ன மாதிரியே தான் அவருக்கு அங்கதான் பெரிய மார்க்கெட்டு, நார்த்து தான் பெரிய மார்க்கெட். ஏன்னா கேஜிஎஃப் 2மே நார்த்துல பயங்கரமா பண்ணுச்சு. ஸோ அங்க ஒரு அமௌண்ட் அடி வாங்குச்சுன்னா அது இவர் சொன்ன மாதிரியே அதுவுமே பிரச்சனையாகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வராமல் இருக்கிறதா பெட்ரு. வந்தாங்கன்னா நான் எப்பவுமே சொல்றேன், அது தனியா வந்தாலும் சரி சொன்னாலும் சரி, அந்த கேஜிஎஃப் 2 பண்ண கலெக்ஷன் அது பண்ணாது, அதை விட கம்மியா தான் பண்ணும். பட் துரந்தர் 2 கூட வந்துச்சுன்னா அதுவுமே பண்ணாது. இல்ல அதுதான் சொல்றேன், அது துரந்தர் 2 கூட வந்துச்சுன்னா அதுலயும் பாதி தான் பண்ணும். இன்னொன்னு கேஜிஎஃப் 2க்கு டீசருக்கு வந்து ஒண்ணு பத்துச்சு தெரியுமா, அப்படியே அது பத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி. ஆடு பூரா அந்த கேஜிஎஃப் 2 இது இந்த எஸ்எஸ் பேக் அந்த ஜஸ்ட் அவர் பர்த்டேக்கு வந்து அந்த புல்லட் அந்த கன்ல ஷூட் பண்றது கரெக்ட். கன்ல ஷூட் பண்ணிட்டு அந்த சிகரெட் எடுத்து அந்த இதுல பத்த வைப்பாரு. அது வந்து ஒரு மாதிரி பத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த டீசர். அது வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற ஏரால ஒண்ணு வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா அது தன்னாலே உங்க ஃபீடுக்கு வந்து சேரும். அது வந்து ஒரு மாதிரி ஃபீடுக்கு மட்டும் இல்லை, அது எங்க போனாலும் அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அதை பாத்தியா அப்படின்னுவாங்க. ஆனா இந்த வாட்டி டாக்ஸிக்கு வந்து அதோட கான்செப்டுக்காக தான் அதை பாத்தியான்னு கேட்டாங்களே ஒழிய இந்த எக்ஸைட் ஆகி அதை பாத்தியா அப்படின்னு கேட்கல. ஆக்சுவலா ஜனவரி 8ஆம் தேதி அந்த மாதிரிதான் ஒன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நமக்கு கிடைச்சது டான்சிங் கார். நம்ம அவரை இது வரைக்கும் ராக்கியா தான் பார்த்திருக்கோம். எஸ் விடுங்க, எஸ் நமக்கு ராக்கி பாயா தான் தெரியும். இப்போது நம்ம தமிழ்நாடு இருந்துட்டு அவர் ராக்கி பாய் தான். இப்பதான் அதை ஃபர்ஸ்ட் அதை அவர் உடைக்கணும். இந்தியாக்கே ராக்கி பாய்ன்ற அந்த இதை முதல் உடைக்கணும். அப்புறம் இந்த டாக்ஸிக் முதல் நல்லா இருக்கணும். அது எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. நிறைய விஷயம் இருக்கு. கேஜிஎஃப் இதுக்கு நடக்காது. அததான் சொல்றேன், ராக்கி பாய் ஏங்க இப்ப அந்த படத்துக்கு அதாவது அட்வென்ச்சர் படங்களுக்கும் இந்தியன் ஆடியன்ஸ்க்குமே ஒரு 7ஆம் பொருத்தமா இருக்கு. ஏற்கனவே அட்வென்ச்சரா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. படம் தானே இல்லையே, அந்த ஃபர்ஸ்ட் டீசர் பாக்கலையா நீங்க? நீங்க வாரணாசியை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கேங்ஸ்டர் படம் தானே? இல்லங்க, அந்த சாராயத்தை பப்புக்குள்ள எல்லாம் போவாங்க. ஃபர்ஸ்ட் டீசருங்க. அதுவுமே கேங்ஸ்டர் பட வைப் தான் கொடுத்துச்சு. கேங்ஸ்டர் மட்டும் இல்ல, கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சர். வேற ஏதோ சொல்றாரு போல. இல்ல இதுதாங்க சொல்றேன் நான். படம் வரும்போது பாரு. பாஸ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி ட்வீட் போட்டுருக்காங்களே, டாக்ஸிக்கு நோ சேஞ்ச் இன் டேட் ஆன் டேட் அண்ட் டைம் ரிலீஸ் பிக். டாக்ஸிக் தானே? ஆமா.
இல்ல அதாங்க டாக்ஸிக் வந்து 2 ரூமும் போயிட்டு இருக்கு. நான் இதான் வந்தா 2 படத்துல எந்த படத்தை பாப்பீங்க அப்படின்னு கேக்குறேன். பெரும்பாலும் வந்து ஏன்னா யாஸ் வந்து இந்த படத்தை வந்து டைரக்டர், அதாவது ஒரு ஷேடோ டைரக்டராகவும் அவர் தான் இருக்கிறாரு. படத்துக்கு ஸ்டோரியும் அவர் கூடுதலா அவரு ரைட்டுங்கிற பேரையும் போட்டுக்கிட்டாரு. அவரும் பண்றாரு, ஷேடோ டைரக்டரா அவர் தான் பண்றாரு. இப்போ ஒரு ஈகோ இஷ்யூ பார்ப்போம். ஏன்னா வந்து ஒருவேளை வந்து ரிலீஸ் பண்ணாம போஸ்ட்போன் பண்ணிட்டோம்னா இவர் வந்து கண்டிப்பா கேஜிஎஃப்ங்கிற லாட்ரி மட்டும் தான் இருந்துச்சு, அதனால இவர் வந்து கொஞ்சம் பயந்து போயிட்டாரு அப்படின்றாங்க. இந்த படத்தை அவர் பெருசா எதிர்பார்க்கறாருங்கிறனால கண்டிப்பா இதை வந்து இறக்கி விடுவாரு. ஏன்னா அப்போ கேஜிஎஃப் 2 வரப்போ வந்து ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு பெரிய படங்கள் வந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம்னு சொன்னாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நமக்கு புரியுற பாத்தீங்கன்னா பீஸ்ட் வந்துச்சு. அப்போ போஸ்ட்போன் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னாரு, இல்ல இல்ல இது வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், அந்தந்த லாங்குவேஜ் இதை நம்ம பார்க்கலாம், ஏன்னா நம்ம படத்தை நம்ம பிராண்டா பண்ணுவோம், நம்ம போக போக பாத்துக்கலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி லிமிடெட் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாட்டில். ஆனா அந்த ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர 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 அந்த படம் நல்லா பூம் ஆகி பயங்கரமா போச்சு. அதே மாதிரிதான் இந்த முறையும் வந்து யாஸ் வந்து சொல்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு டிலே ஆகிறதுனால படம் வேணா போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து உறுதியா ஒவ்வொரு தடவையும் பேசணும், நம்ம இதுல வரது சந்தேகம் தான் அப்படின்னு 3 படம் சொல்லிருக்காங்க. 3ல 2 வரது சந்தேகம், 1 வர சந்தேகம், 3மே வர சந்தேகம் அப்படின்னும் கடைசியில பார்த்தா 2 போயிடுச்சு. இந்த 1ம் பாத்தீங்கன்னா இப்பயுமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த போஸ்ட்போன் வந்து எதுக்காகனா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் டிலேனால இருந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க சொல்லியிருக்காரு யாஸ், எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணிருங்க, இது வந்து படம் எப்படினாலும் பாக்ஸ் ஆஃபீஸை பத்தி கவலை இல்லை, எப்படின்னா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த இப்படி போயிட்டாரு அப்படின்னா அது ஒரு வேல்யூ போயிடும், அது பிராண்டாவே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்குறாங்க போல இருக்கு. அதாவது ரியல் லைஃப் ராக்கி பாயாவே வாழ முயற்சி பண்றாரு போல இருக்கு, அப்படியே இருக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு, கெட்டப்ல இருந்து கேரக்டர் வரைக்கும். அதனால இப்ப ரிலீஸ் பண்ணத்தான் முயற்சி பண்றாங்க, பார்ப்போம். அப்படி ஜனநாயகம் ஆனா, அதுக்கு ஒரு பிரான்சைஸ் வேல்யூ இருந்துச்சுல்ல பிரகாஷ். இப்போ அந்த இதுக்கு நமக்கு கேஜிஎஃப் இல்ல உண்மை இப்ப கேஜிஎஃப்ங்கிறது அது வேல்யூ இருந்துச்சுங்கிறது உண்மைதான். ஆனா வந்து இப்ப நீங்க கேஜிஎஃப் 3 இறக்குனாலும் துரந்தர் கூட வந்துச்சுன்னா துரந்தர் 2 கூட இப்ப துரந்தர் 2 இருக்க ஹைப்புக்கு கேஜிஎஃப் 3 நிக்காது. அதாவது நான் சொல்றது இந்த தியேட்டர் பிடிக்கிறது ஹைப்புக்கு அந்த மாதிரி விஷயத்துல துரந்தர் 2 வந்து இப்ப திடீர்னு வந்து என்ன ரீசெண்ட் படம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து அடுத்து என்ன நடக்க போங்கிற ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. அதுல வந்து கதை முடிஞ்சிருச்சு, இனிமேல் சாப்டர் புதுசா ஓப்பன் பண்ணணும். இல்ல பேக்கா ஒரு தியரி அந்த போய் சொல்லிட்டாரு, புக்கு தப்பா படிச்சாரு, ஒரிஜினல் புக் வேற, இது வந்து ஒரு பேக் டிராப்ட், அது இது வந்து டிராப்ட் தான், ஒரிஜினல் புக் தனியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லணும். ஆனா கதை முடிஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட கேஜிஎஃப் 2 அது மேல ஒரு ஹைப் வராது. ஆனா துரந்தர் 2ல பாதியோட நிப்பாட்டிருக்காங்க படத்தை. ஒரு 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 வில்லன் போர்ஷன் தான் முடிஞ்சிருக்கு. நமக்கு வந்து இந்த படா சாப்பா படே சாப்பா, ஐயோ டக்கு வாயில படா சாப் அது ஏதோ ஒன்று எழுதியிருப்பாரு புக்ல, அவரு யாருன்னு தெரியல. அது மாதிரி இப்ப போன பாட்டுக்கு நம்ம அக்ஷய் கண்ணா ஒரு பயங்கரமான ஒரு வேலையை பண்ணி விட்டுருக்காரு படத்துல. ஏன்னா அவருக்கு வந்து கேரக்டர் எப்படியோ, ஆனா வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, ஹீரோவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லா சீனுமே. அப்ப அந்த மாதிரி வந்து இதுல யார் இருப்பா? இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு இது இருந்துச்சுல, ஹைப் இருந்துச்சுல, அதாவது கேஜிஎஃப்ல ஆதிரா யாரு? ஆதிரா கண்ணில் காட்டவே மாட்டாங்க, ஆனா ஆதிரா யாரு அப்படிங்க. ஆதிரா சஞ்சய் தத்துன்னு சொல்லி செகண்ட் பார்ட்ல ஒரு ஷூட்டிங் பண்ணாங்க. ஆனா இது அப்படி கிடையாது, ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாமே முடிச்சுட்டாங்க. அவங்க ஷூட்டிங் வந்து எல்லாம் முடிச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஒரு படம் இவ்வளவு பெரிய பூமாவும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் எதிர்பார்க்கல. இதுக்கு மேல ஒரு ரெக்கார்டு என்னன்னா, இந்திய சினிமால டப் பண்ணாம தியேட்டருக்குள்ள சிங்கிள் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணி மோஸ்ட் கலெக்ஷன் இந்த படம் தான். அப்ப அது ஒரு ரெக்கார்டு. தமிழ்ல நல்லா எக்ஸிஜெகலி அந்த படம் இந்த படம் பாங்க, அது தனியா சேர்த்து கொண்டு ஏ சர்டிபிகேட்ல வேற, அதாவது ஃபில்டர் என்ன வேணா போடலாம், அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பொருத்தம், எல்லாத்துக்கும் டிசர்வ்டுங்கிற மாதிரியான அந்த அளவுக்கு ஹைப்பு. படத்தை விடுங்க ஹைப்பு. ஏன்னா படம் வந்து உங்களுக்கு வந்து படத்தை எத்தனையோ ட்ராக், எல்லா சாங்குமே நல்லா இருக்கும். சாங் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சாங் வந்து உங்களுக்கு இது கொடுக்கல, பிஜிஎம் கேரக்டர்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இப்ப செகண்ட் பார்ட்ல என்னென்ன விஷயம் வைக்க போறாரு எல்லாமே எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப நீங்க கேஜிஎஃப் 3 வந்தாலும் இது நிக்காதுங்கிறப்ப நீங்க வந்து அதை கால்குலேட் பண்ணக்கூடாது. டேரக்டா வந்து யாஸ் அப்படிங்கிற பிராண்டை தான் அவங்க பார்க்கணும். இப்ப வந்து அதுக்கு பிராண்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்படினாலும் இப்ப ஒருவேளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிச்சுன்னா இதை விட, ஏன்னா வந்து இப்ப இதுல வந்து வில்லன் கேரக்டர் நிக்கலன்னு வச்சுக்கங்களேன் துரந்தர் 2ல, ஆனா படம் அவுட் வாய்ப்பு கம்மி. இப்ப அக்ஷய் கண்ணா மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும். அக்ஷய் கண்ணா அதுக்கு முன்னாடி அது மாதிரி பார்க்கல நம்ம. நானே அக்ஷய் குமார் படம் 1-2 படம் தான் பார்த்திருக்கேன், ரொம்ப கம்மி. மாவீரன் சொல்லியிருக்காரு, அவர் ஏகப்பட்ட லவ் ஸ்டோரியில் அடிச்சிருக்காரு, ஏகப்பட்டது பார்த்திருக்கேன். சாக்லேட் பைல இருந்து பார்க்க டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படி. நான் 1-2 தான் பார்த்திருக்கேன். நம்ம ஊர் நான் மாதவன் மாதிரி, அப்பாஸ் மாதிரி, அரவிந்த் சாமி மாதிரி, பழைய அஜித் மாதிரி, இப்படிதான் நம்ம அவரை பார்த்திருக்கோம். நான் 2-3 படத்துல அப்படிதான் பார்த்திருக்கேன். இந்த படத்துல பாக்குறப்ப அவரோட லுக்கே, அப்புறம் வந்து அந்த தராஸ்கல் வச்சு அடிக்கிறது பொல்லாத படத்துல எனக்கு தனுஷ் ஞாபகம் வந்துச்சு, அந்த சீனு அந்த எல்லாமே. அதாவது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ். இதை வந்து பார்ட் 2ல யாரும் பண்ணலைனாலே படம் கொஞ்சம் இது. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டோரியில அவங்க விவசாயியோட மகன்
அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிஜிஎஸ் அதுல ஒரு கேஸ் அதுல ஒரு இதுல போனா இந்த ஜெய்ஹிந்த் கதை மாதிரி அந்த ரூட்டுக்குள்ள போனாலும் எப்படினாலும் கொஞ்சம் கதையா வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இது டிராபேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒருவேளை கிட்ட அடிச்சுச்சுன்னா அந்த ஜானர் இருக்குல்ல, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த அதை மீன் பண்ணி தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாருக்குள்ள வந்து ஒரு ப்ரோமோ விட்டாங்க டீசர் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு. அப்புறம் இப்ப கூட ஒன்று விட்டுருக்கி அந்த அதை மீன் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படின்னா அது வேற அது எப்படின்னா கரெக்டா கிளிக் ஆகிக்கணும். அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான சொல்ல போனா கம்பி மேல நடக்கிற கண்டென்ட். அது ஒரு சைடு கிளிக் ஆச்சுன்னா அது பயங்கரமா கிளிக் ஆகும். அதனால ரெண்டுமே பாசிபிள் இருக்கு ரெண்டு படத்துக்குமே. ஆனா ரிலீஸ் ஆகிட்டாலே அது கேஜிஎஃப்க்கு, அதாவது கேஜிஎஃப்ங்கிறாங்க அவர் பேரு யாசுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் தான். ஏன்னா மத்த ரெண்டு படங்கள் போயிருச்சு. பெட்டின்னு ஒரு படம் போட்டிக்கு இருந்துச்சு, அது போயிருச்சு. 26 பேரடைஸ் இருந்துச்சு, அதுவும் போயிருச்சு. இப்ப எந்த படமுமே இல்ல, நம்ம வந்து அழகா இந்த டேட்டை நம்மளும் ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அடுத்து கண்டிப்பா கிளாஸ் தான். எல்லா சைடு எங்கிட்டு போனாலும் முனகல் தான். அந்த அளவுக்கு பயங்கரமான மும்முனை போட்டி 4 முனை போட்டிலாம் நடக்கும். அதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு. ஹைப் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த கண்டென்ட் தானே கிடைச்சா கிளிக் ஆக போகுது. அந்த கண்டென்ட் ரெண்டு பேரும் ஒரே கண்டென்ட் தான், கிட்டத்தட்ட ஏ சர்டிஃபிகேட் தான் வருவாங்க ரெண்டு பேரும். ஒருத்தர் ஃபுல் ரா ஆக்ஷன்ல வருவார், ஒருத்தர் ஃபுல் ரா ஆக்ஷன் பிளஸ் அந்த ஒரு நம்ம இது வரைக்கும் இந்திய சினிமால பாத்திராத ஒரு விஷயத்த கான்செப்டை கொண்டு வராங்க. அப்ப ரெண்டையுமே மிக்ஸ் பண்றப்ப எது யாரு எது பெரிய சத்தம் வருது, அடிச்சு காட்டு நம்ம வந்து வடிவேலு கோவில் படத்துல வடிவேல் மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். குறுக்க வழிமறைக்க கருப்பு வரப்போறது இல்லைங்கிற தைரியத்துல தான் சொல்றேன். கண்டிப்பா அடுத்த மாசம் நல்ல கண்டென்ட் இருக்கு, ரெண்டு படமும் ஆமா. டைம்ல ஆகாஷ்வாணின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இல்ல ஆனா எனக்கு கருப்பு ஆக்சுவலா வந்து இந்த மாசம் ஆக்சுவலா வந்திருக்கலாம். இந்த எண்டுல எதுவுமே இல்ல, ஜனநாயகனும் வரல. ஆனா இந்த மாசம் விட்டா கூட பரவாயில்லங்க. மார்ச் 19 அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் முன்னாடி யோசிச்சுப்பாங்க, நம்ம ஸ்பேஸ் எல்லாம் கேட்டுப்பாங்க. கண்டிப்பா இந்த படங்கள் 3 படங்கள்ல 2 படம் வராம போகும். கருப்பு வந்தா சூப்பர் டேட் லாக் பண்ணலாம். ஆனா பெரிய படம் தள்ளி போட்டீங்கன்னா ஜனநாயகன் ஒரு வேலை வந்துருச்சுன்னு யோசிப்பாங்கல்ல. அது ஏங்க அது இப்படிதாங்க இழுத்திட்டு இருக்கு. பிப்ரவரியில ஜனநாயகன் வந்துட்டா, ஜனநாயகன் பொங்கலுக்கு வந்துட்டா, ஜனநாயகன் வந்து ஏப்ரல் வந்துட்டா, இப்படியே போனா போக வேண்டியது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது நவம்பர் டிசம்பர்ல வேற ஒரு குழப்பம் வந்துச்சு. என்னன்னா வந்து சென்சார் இஷ்யூ மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதனால இந்த படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகன் தள்ளி போச்சுன்னா இந்த படத்தை கருப்பு பொங்கலுக்கு இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வச்சிருந்தாங்க. உண்மையில வச்சிருந்தாங்க அந்த டீம். நிறைய இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அதனால நம்பிட்டு ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா 14ஆம் தேதி பராசக்தி, அப்ப 9ஆம் தேதி இல்ல 10ஆம் தேதி கண்டிப்பா கருப்பு இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஐடியா மட்டுமே பண்ணிட்டு இருந்தா பத்தாயிரம், படத்தை ரெடி பண்ணிருக்கணும்ல. படத்தை ரெடி பண்ணிருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குலாம் முடிச்சு வச்சுன்னு சென்சாருக்கு படத்தை அனுப்பி இருக்கணும்ல. அனுப்பினாதான் இது மாதிரி வரப்போ இஷ்யூ வரப்போ டக்குன்னு ரிலீஸ் பண்ண முடியும். அது பொங்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் கலெக்ஷனா வந்திருக்கும். ஏன்னா தொடர் ஹாலிடேஸ், பொங்கலுக்கு ஏற்ற கண்டென்ட், கமர்ஷியல் பிளஸ் காடு, அது ஒரு ஃபேக்டர்ல. இப்போ ஏன்னா இப்போ வந்து இந்த பீரியட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து பயங்கரமா இருக்கு. அது போக நமக்கு வந்து நாட்டார் தெய்வங்கள்ங்கிறது கூடுதல் பாசிட்டிவ். இந்த ஏபிசின்னு எல்லா சைடும் போவோம். பாட்டு வேற பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் விட இப்ப கேட்க சாய் தான் இனிமேல் ஆள் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கிறாரு. அதனால என்னவோ போங்க, விட்டுட்டாங்க. இப்ப பிப்ரவரிக்கு ஜனநாயகம் வந்துடும், மார்ச் ஜனநாயகம் வந்துடும். போன இப்ப அழகா இப்ப டேட்டை லாக் பண்ணலாம். டேட்டை லாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். டேட் எப்படி நான் இன்னொரு 6 மாசம் கூட தள்ளி போடுங்க. ஆனா டேட் இப்பயே லாக் பண்ணுங்க, அப்பதான் நல்லது. மத்தவங்க வரங்களுக்காக நம்ம பார்க்காம நம்ம பாட்டு ஒரு ஸ்டாண்டர்டா நிக்கலாம். ப்ரோ இப்ப நினைச்சா கூட பிப்ரவரி கடைசியில ரிலீஸ் பண்ணிடலாம். 16 நாள் இருக்கு துரந்தருக்கும் டாக்ஸிக்கும். அது அப்ப நினைச்சா கூட அவங்க பண்ணி சட்டுன்னு ரிலீஸ் பண்ணிடலாம். என்னவோ என்ன இதுல இருக்காங்களோ நினைச்சா பண்ணலாம். மார்ச் 19 வரைக்கும் டைம் இருக்கு. நல்ல படம் எதுவும் இருக்காது கண்டிப்பா. 20 நாள் இருக்கு. நல்ல வாய்ப்பு. ஆனா பண்ண மாட்டாங்க. ஏங்க அதுவுமே வந்து தமிழ்ல எப்படி இருந்தாலும் நல்லா தாங்க போகும். 2 வந்தாலுமே செகண்டா தான் அந்த படத்தை கன்சிடர் பண்ணுவாங்க தவிர பிரைமரியா கருப்பு தான் ஓடிட்டு இருக்க போகுது எல்லா லாங்குவேஜ்லயும். ஹிந்திலயுமா தெலுங்குலயும் மட்டும்தான் அந்த படம் பெருசா இதாகும். மலையாளத்துல எனக்கு தெரிஞ்சு சூர்யா தான். தெலுங்குலயுமே சூர்யாக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த 3 வாரத்துல ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துரும். அந்த 3 வாரத்தை தாண்டி எடுக்கிற கலெக்ஷன் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. பிரகாஷ் ப்ரோ, சன் பிக்சர்ஸ் வந்து அந்த சீட்டு கட்டுல 2 படம் விட்டாங்க. ஒன்னு மங்காத்தா, இன்னொன்னு அயனு. அப்ப அயனை எப்படி சம்மருக்கு வந்துடும்ல? இந்த வருஷம் ஆல்ரெடி புது ரிலீஸே 3 இருக்கு. இல்ல அயன் ரீலீஸ் பிளான் பண்ணிருக்காங்க. எந்த டேட் எல்லாம் அவங்க லாக் பண்ணலாம். ஜஸ்ட் ரீலீஸுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 23 ஏதோ அந்த கங்கோ அந்த வருஷம் எல்லாம், அதுக்கு முன்னாடி வருஷம் எங்களுக்கு படமே இல்லை.
அப்பெல்லாம் வந்துருக்கலாம். இப்போ இந்த புது ரிலீஸே இத்தனை இருக்கும்போது இதுக்கு நடுவுல அப்பெல்லாம் சன் இருக்கிற பிக்சர்ஸே பிரச்சனையில யோசிச்சிருக்க நீங்க மாட்டான். புது ரிலீஸ் இத்தனை ரிலீஸ் இருக்கு, ஆனா அதெல்லாம் ரெடியா இருக்கா? ஆனா 3 இது இந்த வாட்டி கன்ஃபார்மா வந்துரும்ல ப்ரோ. ஓடிடி வித்தாச்சு அது 2க்கு. கருப்பு மட்டும் தான் பிரச்சனையில இருக்கு, அது வந்துரும். ஆனா எப்படியும் இது 2 ஆல்ரெடி ஓடிடி சைன் ஆயிடுச்சு, மந்த் லாக் பண்ணிட்டாங்க. பார்ப்போம், எல்லாம் நல்லதா நடக்கட்டும். கருப்பு பிப்ரவரி பிளான் பண்ணல ப்ரோ. அவங்க அவங்க ஏப்ரல் தான் வருவாங்க ப்ரோ. பிப்ரவரி பிளான் பண்ணல ப்ரோ. நான் என்ன சொல்றேன், பிப்ரவரி கிடையாது. பிரகாஷ் ப்ரோ, நேற்று ஒரு இது சொன்னீங்கல்ல கேம், நேற்று யாராவது இது பண்ணீங்களா? கேம் இல்ல, எப்படின்னா ஒரு சினிமா அனுபவம் போய் ஆரம்பிச்சேன். நேற்று போகல, மாவீரன் தான் கேள்வி கேட்டாரு. ஆனால் மாவீரன் இருந்தே ஆரம்பிப்போம். நீங்களே சொல்லுங்க மாவீரன். அதாவது கேள்வி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க, அந்த ரிப்பீட் பண்ணிட்டு திரும்ப நீங்களே உங்களுடைய முதல் கதையை நீங்க சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு படம், ஒரு சீனு, அந்த படத்துல உள்ள ஒரு சீன் உங்களுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி வேற மாதிரி டிஃப்ரெண்டா தெரிஞ்சு, மற்றவங்க பாயிண்ட்டுக்கும் உங்க பாயிண்ட்டுக்கு எப்படி டிஃப்ரெண்டா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத, மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லுங்க. நீங்களே ஆரம்பிங்க பார்ப்போம். எனக்கு வந்து இறைவியில நான் ஒரு சீன் சொல்லுவேன். அது எஸ்.ஜே. சூர்யா வந்து அந்த டைரக்டர் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவார். அதுக்கு அடுத்த சீனு அந்த ஹாஸ்பிட்டலில் வர சீனு. அது வந்து கடைசி அந்த டைரக்டர் சொல்லி அனுப்புவார், நீங்களே படத்தை வாங்கிருங்க, வாங்கி நீங்களே ரிலீஸ் பண்ணுறது பெட்ரு அப்படின்னுவாரு. ராதா ரவிக்கு அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சீனை ஃபஸ்ட்டு நான் பார்க்க ஆரம்பித்தது அதில் வர காமிக்கல் எலமெண்ட்ஸ்க்காக தான். பார்த்து சிரிச்சுட்டு இருப்பேன். ஏண்டா திருட்டு கழுதன்னு தெரிஞ்சா மொத்த குடும்பத்தையும் உள்ள வைப்பாங்கடா. அதை பார்த்து சிரிக்கிறதுக்காக தான் பார்க்க ஆரம்பித்தேன். ரிப்பீட்டில் அதை பார்க்குறப்ப அந்த படத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனாக அது எனக்கு தோணுச்சு. அது அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒய்ஃபை திட்டி அவர் கடைசியில் அவங்க படுத்த படுக்கையாக இருந்தாலும் அந்த படத்தில் ராதாரவி அமைதியாகவே தான் இருப்பார். இது ஃபுல்லாக. ஆனால் அந்த 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 ஒரு சீனில் மட்டும்தான் நர்ஸாக கத்தியிருப்பார். ஏன்னா இப்போ இவர் வந்து புலம்பி அழுதுட்டு இருப்பாரு, உன் பையனை மற்றவங்க முன்னாடி நீ இருந்திருந்தா என்னை காலைல விழ விட்டுருப்பியாமா அப்படி இப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருப்பாரு. புலம்பல் போயிட்டு இருக்கோம். அந்த பாபி சிம்மா அங்கே உட்காந்துருப்பாரு, விஜய் சேதுபதி இருப்பாரு, அவங்க சித்தப்பா இருப்பாரு. இப்போ ஆனால் இவருக்கு அந்த பணம் இப்போ எப்படியாவது ரெடி பண்ணுமேன்றதான் ராதா ரவிக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க சித்தப்பா தான் சொல்லிட்டு இருப்பார். அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும், எப்படா விட்ட அடிச்சு பொழந்திருக்க வேணாம்னு இவர் புலம்பிட்டு இருப்பாரு. இவருக்கு அந்த அது என்ன சொல்றது, அந்த நர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி கத்துவாங்க. அப்போ அமைதியாக தான் இருப்பார் ராதா ரவி. எல்லாம் சாரின்னு கேட்பாங்க. அவன் திருட்டு கழுத அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் வருவாங்க, அப்பயும் வந்து திரும்ப அதே மாதிரி கத்துறப்ப அப்பயும் அமைதியாக தான் இருப்பார் ராதாரவி. ஆனால் 3வது தடவை தான் இவர் அந்த பிளானை சொல்லியிருப்பார். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த சில ஐடியா அப்போ தான் ஓப்பன் பண்ணுவார். அதை பண்ணோம்னா நம்ம வந்து செலக்டிவாக தூக்கி விற்றோம்னா நம்ம எல்லா ப்ராப்ளமையும் கிளியர் பண்ணிடலான்னு அவர் பாபி சிம்மா சொல்கிறப்ப அவர் அந்த எப்படியாவது பணம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை அவருக்கு, அவர் பணத்தை எப்படியா தேய்த்துட்டு அவர் லைஃப் செட்டில் ஆயிருமே, இந்த ஒரு இப்போ இதால தானே குடும்பமே நிம்மதி இல்லாமல் இருக்குன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அமைதி அதை வச்சுட்டு இருக்கிற தருவி அந்த ஐடியாவை அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் கத்துவார் நர்ஸை, 3வது டைம் உள்ள வர்றப்ப கத்தி விட்டுருவாரு. ஏமா சும்மா நைன்ட்டு உள்ள நான் கதவை மூடிட்டு தானே பேசிட்டு இருக்கேன், கதவை மூடிட்டு போமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு சொல்ற டைலாக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு உங்க அம்மா மாதிரி ஒரு இறைவிய என்ன மாதிரி ஒருத்த மதிப்பு தெரியாம சீரழிச்சிட்டு இருக்கிற இறைவிய நல்ல இடத்துக்கு கொண்டு போறேங்கிற அப்படின்ட்டு அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா தலையில தடவி கொடுத்துட்டே சொல்லுவாரு, ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை காப்பாற்ற போகுதுன்னு சொல்ற, தப்பே இல்லை செய்டா அப்படிங்குவாரு. அது டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு க்ளோஸ்அப் வைப்பாங்க. அப்படியே பாபி சிம்மா வந்து ஆஸ்கார் அவார்டு ஜெயிச்ச சந்தோஷத்துல இருப்பாரு, நம்ம பிளானுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி. அந்த படத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனா எனக்கு தோணுச்சு. எப்போ அந்த படம் பார்த்தாலும் அந்த சீன் ஒரு 2 வாட்டி பார்ப்பேன். சூப்பர்.
நான் சொல்லவா? கட்டாயம். எனக்கு வந்து அப்படி அப்படி ஒரு படம்னா எனக்கு வந்து அப்படி ஒரு சீன்னா மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் அதோட இதான் சொல்லிக்கிறேன், அதை எப்படி பார்த்தேன், அதுக்கப்புறம் அது எப்படி அதா இருந்துச்சு. மெட்ராஸ் வந்து நான் 13ல இருந்துச்சு. அப்போ என்ன, நான் ஒரு எயித்தோ செவன்த், அது கரெக்டா தெரியல. அது அந்த அந்த ஸ்டாண்டர்ட் தான். அப்ப அந்த படம் பார்த்தப்ப அதுல எவ்வளவு, அது பின்னாடி இவ்வளவு இது இருக்கு, அரசியல் இருக்கு, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஒரு சும்மா ஏதோ ஒரு கார்த்தி படம் அப்படி அப்படி பார்த்த படம் தான். எனக்கு எனக்கு வந்து அது அது எனக்கு அப்ப அப்ப எப்படி தோணுச்சுன்னா, என்னடா போய் போய் ஒரு செவருக்காக இவ்வளவு அடிச்சுக்கிறீங்க, நீங்க இது என்ன புதுசா இருக்கு, செவருக்காக போய் அடிச்சுக்கிறாங்களே. அப்புறம் தான் எனக்கு முதல் வாட்டி பார்க்கும்போது இருந்துச்சு அந்த படம். ஏன் இதுக்காக போய் இவ்வளவு சண்டை போடுற, ஒரு செவுரு தானே, செவுத்துக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, அதுல எல்லாத்தையும் கொள்ள வேற செய்வாங்களோ, அவ்வளவு இது நடக்கும். ஓ இதுக்காக இவ்வளவு ஏன் நடக்குது அப்படின்னு அப்ப பார்த்தப்ப அப்படியே அது முடிஞ்சுச்சு. அப்புறம் அந்த படத்தை பத்தி கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பெரிய பையனாகி கொஞ்சம் அந்த இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்தா அது டோட்டலா மெட்ராஸே வேற மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த படமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்க்கறதுக்குமே எனக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. மெட்ராஸ்ல பாக்குறப்ப ஒவ்வொரு சீன்லயும் அவ்வளவு இது இருக்கு, ஏன் இதை அவர் அப்படி வச்சிருக்காரு, அது வந்து ஒரு மெட்டஃபர் அந்த சிவரே, அதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. முக்கியமா அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி இந்த ஆகாயம் தீப்பிடித்த அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீன், ஒரு ஹோட்டல்ல இருந்து அந்த செவுரு வைக்க ஒரு சீன் இருக்கும். அவர் கார்த்தி போவாரு அங்க வரைக்கும், ஒரு பெரிய சீனு. அங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க முடியும். உண்மை தெரியுற அது அங்கதான் உண்மை தெரியும். கார்த்தி எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்பாரு. அவன் அந்த 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 கூட இருந்தே ஒருத்தர் இது பண்ணுவாரு, அவரை பத்தி இவங்க அரசியலுக்காக இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க, கூட மூணாவதா இருக்கவன் தான் எப்பயுமே பலியாடு. அது அப்புறம் இவங்க எல்லாம் ஏமாத்திட்டாங்கன்னு இவரை வந்து இவங்க மக்கள் எல்லாத்தையும் இவர் ஏமாத்தி இருப்பாரு. அது அப்புறம் எல்லாமே நடக்கும் அதுல. அந்த சீனே கார்த்தி ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்பாரு, கார்த்தியால ரெஜினா கிஷன்ற ஒரு வகையில அந்த இதுல இருப்பாங்க. அப்புறம் அன்போட ஒய்ஃப் அவங்க கேத்ரின் தெரசாவா? யார சொன்னேன்? கேத்ரின் தெரசா ஒரு கேத்ரின் தெரசா அவங்க அவங்க ஒரு இதுல இருப்பாங்க. அப்புறம் அவரோட ஒய்ஃப், அன்போட ஒய்ஃப், அவங்க ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த ஊரே அது அந்த ஒரு இதனால இதா இருக்கும். அந்த சீன் முடியும் போது கார்த்தி ஒரு டைலாக் சொல்லுவாரு, செவுரு மேல கை வச்சிடாதீங்கடான்னு அவர் சொல்லுவாரு. அந்த வில்லன் கேரக்டர், அது கார்த்தி ஒரு டைலாக் சொல்லுவாரு, செவுரு தானடா இத்தனை நாள் எங்களை ஏமாத்திட்டீங்க, அந்த செவுரு என்ன ஆகுது, அது அப்படியே அந்த பெயிண்ட் எடுத்து ஊத்துவாரு மேல. சரியான சீனு, சரியா அப்படியே புள்ளே அரிச்சிரும். அது புரிஞ்சுட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் அந்த சீனே. அந்த ரஞ்சித் அந்த சீனை ஸ்டேஜ் பண்ணிருக்கதே பயங்கரமான சீன். அது எல்லாமே இருக்கும் அந்த சீன்ல. நம்ம அந்த பாலிடிக்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுப்போம், படத்தோட அந்த சுவாரஸ்யமும் கரெக்டா இருக்கும். அப்படி ஒரு சீன், அந்த அந்த ஹோல் சீக்வன்ஸே, அந்த மெட்ராஸோட அந்த அந்த ப்ரீ கிளைமேக்ஸே சரியான சீன். ஒன் ஆஃப் த வெல் ரிட்டன் சீனு தமிழ் சினிமாலே. அந்த அந்த ஒரு சீனு டக்குன்னு சொன்னோடனே அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்க ஆக்சுவலா 7வது 8 படிச்சுட்டு இருந்தேன், அதனால அதுல பாலிடிக்ஸ் தெரியலன்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா பரத்வாஜரங்கன் அதோட ரிவ்யூ பண்ணிருப்பார்ல, அப்ப யாரோ வந்து ஃபுல் ரிவ்யூ எழுதி முடிச்சிட்டாரு, எழுதி அப்லோட் எல்லாம் பண்ணிட்டாரு. அப்ப அது கீழே ட்விட்டர்லனாலும் ஞாபகம் இருக்கு எனக்கு, ட்விட்டர்ல வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க அது கீழே, why didn't you speak anything about the politics as a film அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் திஸ் ஃபிலிம் பொலிட்டிக்கல் அப்படின்னுவாரு. பாவி என்ற மாதிரி அந்த டைப்ல எல்லாரும் கோத்து எனக்கு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஒரு முழு படத்தை பார்த்து முடிச்சுட்டு வாட் இஸ் திஸ் ஃபிலிம் பொலிட்டிக்கலா, அப்ப அவங்க எல்லாம் வேற எதை பத்தியா பேசிட்டு இருந்தாங்க, அவள்னால ஏன் அவங்க செவ்வறு வைக்க விட மாட்டேன்றாங்களா அதெல்லாம். இல்ல 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 இல்ல. அது நிறைய பேர் என் கூட படம் பார்த்தவங்களுக்குமே அந்த படம் வந்து அப்படி ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்த பேசுங்கிறதே தெரியல. அவங்க வெறும் செவராவே பார்த்துட்டு போயிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன், அப்பெல்லாம் படம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றதா வேலையே. அது முக்கியமா இங்கிலீஷ் படங்கள் பார்த்துட்டு, கொரியன் படங்கள் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த பீரியட்ல இருந்தே அப்படி வெளியே அந்த இங்கிலீஷ் படம், அந்த ஏதோ ஒரு கிறிஸ்டோபர் படமா, அது யார் படமா, ஐயோ பாக்குறதுக்கு பேர் வரல, அந்த பேர் எல்லாம் குழப்பம். ஒரே இல்ல அது கூட பரவாயில்லங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் எல்லாமே இருப்பார்ல, அவரே பெண், அவரே எல்லாமே வந்து அவருக்கு அவரே குழந்தையா பிறந்திருப்பார்ல. மிஸ்டர் நோபடியா? இல்ல அதுக்கு மேல ஆமா ஆமா ஏதோ எக்ஸ்பிளைன் பண்றதா வேலை. ஆனா தமிழ் படத்தையே எக்ஸ்பிளைன் பண்ண வச்ச படம் தான் மெட்ராஸ். ஐயோ இப்படி டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், இதுக்குமே தெளிவா அதேதாங்க. இல்ல எனக்கு என்ன, அந்த செவரு தின்னாம அது அதெல்லாம் புரியலன்னா விட்டுருங்க. நான் சொல்றது அந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த
இவங்க ஆட்கள் தான் இவரை ஏமாத்தி இவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் அது அவங்க அரசியல்வாதி தானே ப்ராப்பரா காட்டவே செஞ்சிருப்பாங்க. இவர் வெளியே வந்துட்டு எங்கப்பா பாலிடிக்ஸ் இருந்துச்சு இந்த படத்துல அப்படின்னா, ஏப்பா இந்த அரசியல்வாதி இவங்க எல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்கறாங்களே, எதுக்கு நீ எங்களுக்காக தனித்தொகுதியில நீ எங்களுக்காக நின்று ஜெயிச்சு போனவன் தானேடா, நீ என்ன கட்சிக்குன்னு அங்க போயிட்டு கடைசியில எங்களை விட்டுட்டான்னு கேட்கறதானே கோரே, அந்த படத்தோட கோரே கிடைக்குங்க. இத்தனைக்கும் பிளர் கூட கிடையாது, டைரக்டா இதுவே இருக்கும். கட்சி கொடி கலர்லாம் அப்படியே இருக்கும். நான் தான் சொன்னேன், வேற எது நினைச்சு அந்த கிளைமேக்ஸ் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அது ஆமா, ஏதோ ஒரு அரசியல்வாதி அதுன்னு அரசியல்வாதின்றது அது பாலிடிக்ஸ் தானேப்பா அப்படின்னு. எனக்குமே நிறைய டைப்ல மெட்ராஸ் வந்து ஆல் டைம் தமிழ் சினிமால டாப் 5ல ஒன்று. எனக்குமே அது ரீவாட்சில் தான் நிறையா புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு செவுத்துக்காக இவ்வளோ அடிக்கிறாங்க, அதுதான் என்ன இன்ட்ரெஸ்ட் ஆகுச்சு. ஏன்னா செவுத்துக்காக இப்படிலாம் சாகுறாங்க ஒரு ஏரியாக்குள்ள அப்படின்னு. அதை திரும்ப திரும்ப பார்க்குறப்ப தான் நிறையா புரிஞ்சிச்சு. அது நான் அதில் நோட் பண்ண இன்னொரு சீன் வந்து அந்த பெருமாள் சொல்லுவாரு, உட்கார் விஜின்னு டைனிங் டேபிள்ல சொல்லுவாரு. அவர் உட்காரலான்னு வர்றப்ப குச்சி எடுத்துட்டு கத்துவாரு. அவர் உட்கார விட பண்றதுக்கு தான் அது கத்துறாரு. எனக்கு ரிப்பீட் வாட்ச்ல தான் புரிஞ்சு. அது செகண்ட் ஹாஃப்லயே ப்ரீ இன்டர்வியூலான்னு தெரியல, உட்காருப்பான்னு இவரே சொல்லுவாரு. ஏன்னா அவனால அடுத்து ஒரு தேவை இருக்குன்றப்ப அந்த மாதிரி நிறைய அதுல நோட் பண்ணலாம். பல்தான் சொல்லுங்க பல்தான். நீங்க ஏங்க நான் இந்த மாதிரி பொலிட்டிக்கலாலாம் எனக்கு மேக்ஸிமம் எதுவும் பார்க்க தெரியாது. நீங்க நார்மலா சொல்லுங்க. உங்களுக்கு நார்மலா இல்ல, நான் அதுதான் சொல்றேன். நார்மலா எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது புரியல. பட் செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயம் வந்து மாமன்னன்ல வர ஒரு சீன்ஸ் தான். ஏன்னா அந்த படத்துல வந்து இன்ட்ரோல் பிளாக்கே வந்து அவர் வந்து இவரு பகத் பாசில் வந்து உட்கார வைங்கன்னு உட்கார மாட்டாரு. அவர் சொல்லுவாரு, உன்னை உட்கார வச்சது யார் ஸ்டேலு, அவரை நிக்க வைக்க அந்த கவர்மெண்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே அவரு அப்படிதான் இருக்காரு. ஆனா மறுபடியும் ரெண்டாவது டைம் நான் ஓடிடில வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இவரு வடிவேலு அவங்க வீட்டுக்கு வர எல்லாருமே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ உட்காரு. ஸோ நம்ம இப்ப ஒருத்தர் நடத்துறாங்க, நம்ம இப்படி இருக்கக்கூடாது. அது அந்த சீன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அது ஓகே நார்மலா எப்ப நம்ம சொல்றது தானே, யாருன்னு இருந்தாலும் உட்காரும்பாங்க. பட் இவருக்குள்ள அந்த ஒரு பெயின் இருந்திருக்கு. அதனாலதான் அதை ஃபர்ஸ்ட் அதை ஃபாலோ பண்றாருன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னொன்னு வந்து பகத் பாசிலோட கேரக்டருமே அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீன், அந்த காலில் விழுகிற சீனுக்கு முன்னாடி அது என்னன்னா, இவ்வளவு கௌரவமா இருந்தா இப்ப ஒருத்தன் காலையில போனா அவர் வந்து அவன் ஒய்ஃபை கட்டி பிடிச்சிட்டு போவார். எனக்கு அந்த 2 சீனுமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் சீனா தான் இருந்துச்சு. திரும்பி இப்போ அது ஓடிடில பார்க்கும்போது எனக்கு அந்த 2 சீனுமே வேற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எனக்கு ரீசெண்ட்ல அதை யோசிச்சேன்னா எனக்கு இந்த சீன் தான் ஞாபகம் வருது. இப்பவுமே அதை நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுக்கும் செகண்ட் டைமுக்கும். ஆதி ப்ரோ கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேட்டுச்சு. இல்ல நான் புரிஞ்சுட்டது கரெக்ட் தானே? இல்ல புரிஞ்சுக்கிறதா சினிமா. மொதல் வாட்டி பாக்குறப்போ, ரெண்டாவது வாட்டியோ அஞ்சாவது வாட்டியோ நம்ம என்னென்ன வாட்டி பார்க்கும்போது என்னெல்லாம் புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் சினிமா. அதனாலதான் மாறி விளக்கவே மாட்டாரு இந்த படத்தையும் பெருசா. அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அதான் அந்த சினிமா அப்படின்னு. பட் ஆக்சுவலா இது ஆப்வியஸாவே அதான் ஸ்டேட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. எனக்கும் அந்த கண்டுபிடிக்கிற மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஃபஹத் வந்து ரவீனா கண்டுபிடிச்சு போய் கால் பண்ணுவாங்க, செம்மையா இருக்கும். அவங்க இது பண்ண விதமே சூப்பரா இருக்கும். அடுத்து யாரு? பிரகாஷ் சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ல நீங்க, பரணி, பிரகாஷ் தான் இருக்கீங்க. ஒரு ஆள் சொல்லுங்க. பரணி ப்ரோ இருக்கியா இல்லையா? ஆறுனாச்சா நமக்கு அந்த மாதிரி அந்த இதுல இருந்து பரணி ப்ரோ குரலே கேட்க மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்க பரணி ப்ரோ. அவங்க சொல்லுங்க அடுத்து. நீங்க சொல்லுங்க பரணி ப்ரோ. அவன் எஸ்கேவோட பிலிமோகிராஃபி அலசிக்கிட்டு இருப்பான் நேரம். இல்ல அவருக்கு இன்னைக்கு பூஜை வீடியோ வந்திருக்கும் பரணி ப்ரோ, அதானே? ஓகே. என்ன பூஜை வீடியோ? இன்னைக்குதான் எஸ்கே அந்த படத்தோட பூஜையாம்ல. இல்ல யாருங்க இதெல்லாம் சொல்றது? அப்படியே வர்றதுதான். அதெல்லாம் இல்ல. ப்ரோ.
சரி சொல்லுங்க, நீங்க ஒரு சீன் சொல்லுங்க. எந்த எனக்கு சீன்? செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் பூஜை போட மாட்டாங்க கமல். அது தமிழ் சினிமாவில் வந்து ஓகே ரொம்ப ஓகே. சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. ஒண்ணு புதன்கிழமை இல்ல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிதான் போவாங்க. அப்படியா இருந்தாலும் சில எங்க பேர் வியாழக்கிழமை ஒன்பதரை சாய் மணி சாய் அப்படி வரைக்கும் அந்த போவாங்க. தகவல் வெளியே வராம இருக்கும் அப்படின்னாலும். சரி ரைட், பரணி சொல்லட்டும். பரணி சீனை சொல்லுங்க. இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு இப்போ எதுவுமே எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை சீரியஸா. அதனால தான் நான் வந்துட்டு அமைதியாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்ன்றதை தாண்டி ஒரு டேய், படமா கேள்வி எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப டைம் செகண்ட் டைம்ன்றதே கிடையாது. இல்லை 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 ஒரு சீனை நான் இப்படி பார்த்தேன் இந்த சீனை அப்படின்னு அந்த சீனோட உன்னோட பார்வையை சொல்றது தான் இந்த கான்செப்ட் டாபிக். அதான் முத வாட்டி பார்க்கும் போதே நான் இதை இப்படி பார்த்தேன் இந்த சீன் அந்த சீன் சொன்னீங்கன்னா அது உன் பார்வை, அதுதான். சொல்லுப்பா. தமிழ் சினிமால எவ்வளவோ ஐகானிக் சீன்ஸ் இருக்குள்ள பண்ணி ப்ரோ, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் உங்களுக்கு பிடிச்சா அதுல இருக்க ஏதாச்சும் ஒரு சீன், அவ்வளவுதான். தான் டாபிக். புரிஞ்சுக்கிட்ட விதத்தை தான் சொல்லணும்ல. பிடிச்ச சீனு இதுல எனக்கு இந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும், இந்த ஷார்ட் ரொம்ப பிடிக்கும். என்ன நம்மளே தேடுறாங்கன்னு சொல்லி கட் போயிட்டாரு போல. வாய் திறக்காம இருந்தாங்கன்னா நம்ம இல்லைன்னு நினைச்சிட்டு வேற பக்கம் போயிடுவாங்கன்னு இருக்காது. அதான் பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல ஓகே, அதுக்கு தான் தயாராகிட்டு வந்தேன். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறது தாக்கத்தை ஏற்படுத்துற சீன் தான். இது மாதிரி ஒவ்வொரு ரெண்டாவது தடவை இது மாதிரி இருந்துச்சு, முதல் தடவை அது மாதிரி இருந்துச்சு. இல்ல நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, ஒரு சீன் வந்து இல்ல தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு, இல்ல ஒரு படம் வந்து வேற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துச்சு, இல்ல நம்ம வந்து இந்த படத்தை கொஞ்சம் லேட்டா பார்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துன்னா எனக்கு வந்து ஒரு படம் சொல்லலாம். இது நிறைய பேர் ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்து வந்து இது வந்து டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இது ஒரு கற்பனை கதை. இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் யாவும் கற்பனை, யாரையும் குறிப்பிடுவனால. கதையில் வரும் பெயர், ஊர் மற்றும் கதாபாத்திரங்களோட அமைப்பு யாவும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவானா அல்ல. ஒருவேளை நிஜத்தில் யாரேனும் குறிப்பிட்டால் அது தற்செயலாக நடந்த விஷயமே என்று எண்ணி கடந்து போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாப்பிள்ளைனா எப்படின்னா, பொண்ணு பார்த்துட்டு இருக்க, பொண்ணு தேடிட்டு இருக்க ஒரு மாப்பிள்ளை, ஒரு பையன். ஒரு குறிப்பிட்ட சில பல வருடங்களுக்கு முன்பு அப்பையில இருந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மிக குறுகிய வயதுல பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை ஊரா பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பொண்ணு பார்த்து எதுவும் செட் ஆகல. அப்படிங்கிறப்ப சொந்தத்துல ஒரு பொண்ணு வெளியூர்ல சொல்றாங்க. வெளியூர்ல போய் அந்த ஊருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெளியூருக்கு போறாரு. போய் பார்த்துட்டு வந்தா பொண்ணு பிடிச்சி போச்சு, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சி போச்சுன்னு பொண்ணு அங்கே பொண்ணு கூட்டுக்கு தனியா கேட்கிறாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா அப்படின்னு கேட்டுறாரு. மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கனால பொண்ணும் பேசிட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் 2 பேரும் சந்தோஷம். பொண்ணு வீட்லையும் மாப்பிள்ளை வீட்லையும் சந்தோஷம். பேசி அங்கேருந்து வந்து சொந்த ஊருக்கு வந்து மாப்பிள்ளை ஊருக்கு வந்து நிச்சயமும் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகேவா? பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சில நாள் கழிச்சு பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து அவங்க அம்மா பேசுறாங்க போன்ல, நல்லா சந்தோஷமா அடுத்த பேசுவோம், அடுத்த பேசுறாங்க. அப்புறம் பொண்ணு அம்மா பேசும்போது பொண்ணு அம்மா வந்து மாப்பிள்ளைகிட்ட பொண்ணு எது பேசுங்க அப்படின்னு போன தராங்க. அப்போ போன நல்லா பேசிட்டு இருக்கு. ஒரு வாரம் 2 வாரம் 2 வாரம் நல்லா பேசுறாங்க. பேசுறோடனே பொண்ணுக்கு வந்து தனி நம்பர் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போறவங்களுக்கு ஒருத்தருக்கு செல்லு ஒருத்தர் வாங்கி கொடுத்து மாப்பிள்ளை கொடுத்து விடுறாரு. அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையிட்ட போய் பொண்ணுகிட்ட போய் செல்லு சேர்ந்துருது. செல்லு சேர்ந்து அப்புறம் ஒரு மாசம் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு பேசுறாங்க. பேசிட்டு நல்லா இருக்கீங்க, டெய்லி சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க. அடுத்த ஒரு 1.5 மாசத்துல கல்யாணம், இன்னும் 45 நாள்ல கல்யாணம். இப்படி நெருங்கி வந்துருச்சு. 45 நாள்ல கல்யாணங்க வரப்போ வந்து பொண்ணுட்டு இருந்து ஒரு நாள் போன் வந்து இந்த மாதிரி இன்னைக்குதான் வந்து வீட்டுல யாருமே இல்லை, உங்கள்கிட்ட ரொம்ப காலமா ஒன்று சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். நான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணேன். இப்ப அந்த பையன் விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனா எனக்கு அவனை மறக்க முடியல. அதனால அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அவன் வந்துருவான், எப்படி வந்துருவான், அவனா கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மைண்ட்ல எனக்கு அவனை மறக்க முடியல. அதனால இப்ப என்ன சொல்றது, எங்க வீட்டுல வந்து பக்கத்துல எல்லாரும் ஒருனால நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு உண்மையான அந்த பையன் எப்படின்னா வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பையன் என்ன பண்றாரு, மாப்பிள்ளை அவங்க அப்பாட்ட போய் இது மாதிரி பொண்ணு இந்த மாதிரி விஷயம் சொல்லுது, அது நல்லதுதான், இப்பயே சொன்னது நல்லதுதான். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாள் நாள் இந்த பையன் வந்துட்டானா, கல்யாணத்துக்கு முன்னால போயிட்டா என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்து இப்பயே வேற ஏதாவது காரணம் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு பாட்டு இந்த காரணம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த பையன். சொன்ன உடனே அந்த பையனோட அப்பா என்ன பண்றாரு, நம்ம சொந்தக்காரங்க மூலமா என்ன போனது, சொந்தக்காரங்க மூலமா போய் இந்த விஷயத்த சொல்றாரு.
விஷயத்த சொன்னோடனே அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு பிடிக்கல அப்படின்னு, நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாப்பிள்ளைக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்புறம் டெய்லி அவங்க அவங்க அம்மாவும் அவங்க அம்மாச்சி எல்லாரும் ஃபோன் பண்ணி இந்த மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது கட்டிங்க, நமக்கு எல்லாமே இவ்வளோ நாள் 10 நாள் நெருங்கிடுச்சு, இன்னும் 40 நாள் தான் இருக்கு, நீங்க பாருங்க 40 நாள் வச்சுக்கிட்டு 40 நாள் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு இது பண்றீங்களே அப்புறம் போட்டு திட்ட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சு, அப்புறம் போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சு இல்லாம அந்த மாப்பிள்ளை வேற வழி இல்லாம இந்த மாதிரி விஷயம் எப்படி இருந்துச்சு, இதான் நடந்த காரணம், வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன பெருசாலாம் பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை சொல்றாரு. பொண்ணு ஒண்ணு என்ன பண்றாங்க, பொண்ணு வீட்டுல இருந்து இன்னொரு சைட்ல இருந்து பொண்ணு வந்து ஒரு நாள் கேப் விட்டு ஃபோன் பண்றாங்க. பொண்ணோட சமாதானப்படுத்திட்டு எல்லாம் எடுத்து பேசிட்டோம், நீங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளியர் பண்ணீங்க. இல்ல இது வந்து உங்ககிட்ட சொன்னது நல்லதுதான், அப்படி இப்படி வந்துட்டு இன்னும் ஒரு 40 நாள் தான் இருக்கு, 40 நாள் வச்சுட்டு இந்த நாள் அந்த பையன் வந்துட்டாருன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும், எல்லாம் நல்லதுதான், ஒருவேளை வந்து ஒன்று போய் சொன்னது நல்லது, தைரியமா தான் சொன்னீங்க, நல்ல முடிவு திட்டாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணிச்சுங்க அவங்க வந்தாங்கன்னா. இல்ல வரமாட்டா அந்த பையன், அப்படி ஒரு சிக்கல் அது சிக்கல் அப்படி ஒரு என்னமோ கதெல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியில வந்து அந்த பொண்ணே ஒரு 20 நாள் முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 20 நாள் வந்துச்சு, நாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து இங்க வந்து எல்லாமே ரெடி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 20 நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணே ஃபோன் அடிச்சு, இல்ல நான் மைண்ட்ல ஒரு குழப்பத்துல சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து இவ்வளவு நாள் டைம் எடுத்து யோசிச்சு பார்த்தேன், என்ன இருந்தாலும் வந்து நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, எனக்கு இதுதான் பர்ஃபெக்டா தோணுது, இனிமேல் எனக்கு அங்க வருவாங்கன்னு சொல்ல வாழ்க்கையில் நான் ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டேன், நீங்க எப்படியாவது அதை அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணத்தை வந்து ஓகே பண்ணுங்க அப்படின்னு மாப்பிள்ளை சொல்றாங்க. எல்லாரும் பேசி சொந்த பந்தம் எல்லாமே திரும்ப வந்து அதை ஏற்கனவே கூட்டு போன ஆட்கள் எல்லாமே திரும்ப ரிப்பீட்டடா வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க, ப்ரெஷர் போடுறாங்க. ஆனா அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்து முடிவு பண்ணுறாங்க, வேணாம்னா வேணாம், இது வந்து தப்பா போயிடும், அப்படி போயிடும் இப்படி போயிருன்னு விட்டுட்டு ஒரு எப்படி சொல்றாங்கன்னா ஒரு 2-3 மாசம் வந்து குழப்பமான மலையில விட்டாச்சு, அப்படி தள்ளி போயாச்சு, விட்டுச்சு, அது வீட்டுக்கு அப்புறமேட்டு பாத்துக்கலாம் போங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் வருது. இப்ப இவ்வளவு நாள் படக்கதையை சொல்லாம ஏன்னா ஒரு கதையை ஊர் சுத்தி போலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா வேற வழி இல்லை, இது வந்து ஒரு பர்சனல் கூட கலந்து போனாலும் அதை சொல்றேன் நானு. ஒரு படம் வருது, அந்த படத்தை போய் பாக்குறாரு, அந்த படம் போனோடனே வந்து தெர் இஸ் லைஃப் ஆஃப்டர் லைஃப், தேர் இஸ் லவ் ஆஃப்டர் தேர் இஸ் லவ் ஆஃப்டர் லைஃப், தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் லவ்ங்கிற மாதிரி என்னமோ வரும், ஒரு கேட்டகரியா வரும். ஓகேவா அந்த படம் ஓகே. ஆமா அந்த படம் பாக்குற மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படம் ஓடம்பு ஒவ்வொரு சீனும் அடடா இது இந்த படத்தை முன்னாடியே பாத்துருந்தா இது இப்படி எடுத்திருக்க மாட்டோமோ, அப்படி பண்ணிருக்க மாட்டோமோ, இது வந்து ஓகே சொல்லி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் பெரிய இது இல்லையே, இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி போய் கடைசியில எப்படியோ போய் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு படம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட படம் அந்த படம் 2013 வந்துச்சு. அந்த படம் ராஜா ராணி இதுதான் நமக்கு படத்தை ராஜா ராணி தான், ராஜா இவ்வளவு பெரிய எலிவேஷனா இல்ல. அந்த படம் பாக்குறப்பெல்லாம் எனக்கு அந்த படம் பர்சனலாவே எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணும், எப்ப பார்த்தாலும். எதா இருந்தாலும் இது ஜஸ்ட் ஒரு விஷயம் தானே, அவங்க சொன்னாங்க அவங்க திரும்ப மாறிட்டாங்க, திரும்ப மாறுறது தப்பு கிடையாதுல்ல, நம்ம ஏன் அவ்வளவு தூரம் வந்து அப்ப ஃபர்ஸ்ட்லயே அவங்களுக்கு நம்ம சாதகமா பேசினவங்க திரும்ப கடைசி வரைக்குமே அதே ஸ்டாண்ட்ல இருந்திருக்க தேவையில்லையே, அது கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் இறங்கி இருந்துக்கணுமோ, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த படம் பாக்குறப்ப தோணுச்சு, ரொம்ப காலம் தோணிது, இப்போ வரைக்கும் தோணுது, அது நம்ம ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்கோமோ, அவங்க ஓப்பனா சொல்லியிருக்காங்க, அவங்க ஓப்பன் முடிவு மதிச்சோம், அதுக்கப்புறம் அந்த முடிவை மதிச்சதுக்கப்புறம் திரும்ப அவங்க மைண்ட் மாத்திக்கிட்டாங்க, அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க புரியறதுக்கு 20 நாள் ஆயிருக்கு, நம்ம புரியறதுக்கு 3 மாசம் ஆயிருக்கு, அந்த டைம் கேப் நம்ம அவங்களுக்கு புரியறதுக்கு அது 20 நாள்ல புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம புரியறதுக்கு 3 மாசம் ஒரு படம் பார்த்து அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது அந்த டைம் நம்ம ரொம்ப சின்ன வயசுல இதுதான் வந்து அப்போதைய ஒரு படம் தாக்கத்தை ஏற்படுத்துமோ குழப்பத்தை ஏற்படுத்துமோ, ஒரு சீன் ஏதாவது ஒரு வகையில மாறுபடுமோ, நம்மள வந்து மைண்ட்ல வருமா அப்படின்னு தோணுன படம் அப்படின்னா அந்த படம். இன்னொரு படம் இதே மாதிரி தோணுன படம் ஒண்ணு இருக்கு, அந்த படத்தை இன்னொரு நாளில் இன்னொரு டாபிக்ல சொல்லுவோம், அது கொஞ்சம் வந்து அடல்ட் கண்டென்ட், அதனால அது இன்னொரு நாள் விஷால் இருக்க அன்னைக்கு பேசுவோம். நியாயமா விஷால் தான் இன்னைக்கு வந்திருக்கணும் ஆளக்காலம். என்ன டாபிக் ப்ரோ இன்னைக்கு வந்து என்ன படம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா? பிரகாஷ் ப்ரோ வந்துட்டாரு. ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தமிழ் சினிமா சீன் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு சீனுங்க, ஒரு சீன். ஓகே ஓகே. எனக்கு வந்து இந்த காதல்னு ஒரு பரத் படம் வந்ததுல, அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸை பார்த்து ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சு. அதாவது வந்து அந்த தாக்கம்னா வந்து நான் அந்த படத்தை பார்த்து ரொம்ப ஷாக்காகி ஒரு மாதிரி ட்ரமடைஸ் ஆன மாதிரி ஆயிட்டேன். என்ன ரீசன்னா, நான் அந்த படம் வர்றதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு கதை சொன்னாரு, இந்த மாதிரி வந்து எங்க ஊர்ல ஒரு கதை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படியே கதையா சொன்னாரு.
ஆக்சுவலா வந்து இதெல்லாம் வந்து ஒரு நடந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு, அதான் அந்த காதல் படம் பார்த்து ஒரு காலேஜ் போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு ஆணவ கொலையை பத்தின அந்த ஆணவ கொலை அந்த மாதிரி கேட்டகரி தான் அது அப்படின்னு. பட் ஆனா அந்த படத்துல பரத் உயிரோட இருப்பாரு. அந்த நான் கேள்விப்பட்ட கதையில கொன்னுட்டாங்கன்னுலாம் சொன்னான் என் ஃப்ரெண்ட், அப்படிதான் சொன்னான் அந்த கதை. ஸோ அந்த அதை வந்து அவன் சொன்ன மாதிரியே படத்துல எல்லாமே கிளைமேக்ஸ்ல அப்படியே ஒவ்வொரு சீனா நடந்துகிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ் வந்து பரத்துக்கு அப்படி ஆகும், ஆல்மோஸ்ட் அவர் செத்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி காமிக்கும் போது வந்து அந்த சீனை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ட்ரமாட்டைஸ் ஆகி அந்த ஷாட்ல இருந்து ரொம்ப நாள் வெளியே வரல நான். அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எல்லா இடத்துலயுமே சோகமா இருக்க மாதிரி. நான் 11th படிக்கும் போதோ 12th படிக்கும் போதோ அந்த படம் பார்த்தேன். ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 நாள் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் மட்டுமே. மேபி அது உண்மை சம்பவத்தை வச்சு நடந்ததா இல்ல அந்த மாதிரி கேட்டதுனால எனக்கு அப்படி ஆச்சான்னு தெரியல. அந்த சீன் வந்து ஒரு ரொம்ப ஒரு மாதிரி சோகமான சீனு, ஒரு கோரமான சீன் மாதிரி அது காதல் படத்துல வந்து அந்த சீன் தான். இல்ல ராஜபாணி ப்ரோ, உங்களை சரி நீங்க சொல்லிட்டீங்க, பட் தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி சீன் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச சீனு நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் அந்த மாதிரி. ஓகே, இல்ல ஒரு பிரகாஷ் உண்மை சம்பவம்ன்ற மாதிரி சொல்லி சொன்னாரா? நான் அதனால அதை மேபி நான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் இல்ல. இல்ல அது ராஜா ராணிக்கு அவர் அப்படி வந்தாரு, அவர் ரியல் லைஃப் பிளாஷ்பேக் சொல்லிட்டு அதை சொன்னாரு. ஓகே, பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்ன ஸ்டோரி உங்க ஸ்டோரியா? இல்ல புரியல, கேட்டு முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டீங்களா? பாவம் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாரு. இல்லங்க எல்லாம் கற்பனை கதை. யாரும் அப்படியே விட்டுருந்தா கூட யாரும் நினைக்க மாட்டாங்க பிரகாஷ் ப்ரோ. அப்படி நடுவுல சொன்னீங்க ப்ரோ, நீங்க நடுவுல எந்த நேரம் சொன்னீங்க? எந்தன்னு அவர் சொல்லல, இத புரிஞ்சு முன்னாடியே பார்த்திருந்தா புரிஞ்சிருக்குமே. நான் அவர் அங்க விட்டுட்டாரு, எனக்கு நடந்துச்சுன்ற மாதிரி சொன்னாரு. அதான் ஒரு இடத்துல வார்த்தையை விட்டுட்டாரு அவரு. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 2 வாரம், அவங்களுக்கு 3 மாசம். தோழர் நீங்க சொல்லுங்க தோழர். ஓகே, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இருமாம சொல்லி முடிக்க முடியுதான்னு பாக்குறேன். எனக்கு ஒரு சீன் அப்படின்னு சொன்னா எப்பவுமே ஞாபகம் இருக்கு, ஓனாய் மாட்டுக்குட்டியில வர அந்த கேண்டீன் மிஸ்கின் பேசுறது. கிட்டத்தட்ட வந்து அந்த படத்தோட ஸ்ட்ரக்சராகவே பயங்கர ரிஸ்கான ஸ்ட்ரக்சர் அது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு கதையே என்னன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸா நடந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு நைட்ல ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, 2 மணி நேரமா ஒருத்தன் கதை சொல்லல, ஆடியன்ஸ்க்கு எப்படி ஏன் இப்ப என்னடா கதை சொல்றீங்களா இல்லையாடா இப்ப அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்பவுமே ரொம்ப பில்டப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த, அதுல நீங்க எப்படி சொன்னாலும் ஆடியன்ஸ்க்கு என்ன பெருசா சொல்லிட போறீங்க அந்த தான் இருக்கும். அப்புறம் ஒரு வியர்ட்னஸ் உடைய தொகுப்பா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த படம் பூராவே கையில வந்து ஒரு யூரின் பேக தூக்கிக்கிட்டே திரியிற ஒரு வில்லன். அப்புறம் வந்து சீரியஸான சண்டையில கூட ஒரு சைட்ல உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு அடியாது. அவனுக்கு மிஸ்கின் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, யார் யாரையோ போய் பார்க்கற இது பண்ற, ஆனா அவங்க யாருன்னு தெரியல. இப்படி ஒரு ஜோன்ல இருக்கும் அந்த கேண்டில் சீனுக்கு முன்னாடி. ஸோ கிட்டத்தட்ட இந்த சீன்ல தான் வந்து, அதுவும் இல்லாம அவனை ஒல்ஃப்னு வேற அட்ரஸ் பண்றாங்க. ஒருத்தருக்கு ஒல்ஃப் என்னடா இது, என்னடா ஏன்டா ஒல்ஃப் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, இது எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த இந்த சீன் இருக்கு, அதை எப்படி ஒருத்தர் ரிவீல் பண்ணலாம் நினைச்சான்ற ஒரு இது இருக்கு இல்லைக்கா, மலைப்பா இருக்கும் சீன் எப்ப பார்த்தாலும். கிட்டத்தட்ட அந்த படத்துல அது ஒரு பெய்டு கில்லரா, ஒரு 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 கூலிப்பட கொலைகாரன். இப்ப நீங்க ஆத்திரத்துல அவசரத்துல கொலை பண்றாங்க. அப்புறம் இதுல வந்து பேர் என்ன, ஒரு நல்லதுக்காக கையில அருவாள் எடுத்தது, அந்த மாதிரியான கதைகள் தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா ஒருத்தன் காசை வாங்கிட்டு கொலை பண்ற ஒரு கூலிப்பட கொலைகாரன்னா அவன் மேல என்ன உங்களுக்கு இது வரும், அவன் மேல என்ன பண்ணாலும் அவன் மேல ஒரு இது வராதுல்ல. ஆனா அப்படி ஒரு கொலைகாரன் நான் யாரை கொன்னேனோ அந்த அந்த குழந்தைகிட்டே போய் இப்ப தன்னோட நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட சொல்லணும். அது ஒரு ஸ்டேஜிங் வந்து கிட்டத்தட்ட அந்த சர்ச்சில் வந்து பாவமணி கேட்பாங்கல்ல, 2 மெழுகுவர்த்திக்கு நடுவுல
இந்த சிலுவையில இருக்கும். கிட்டத்தட்ட அதே இதை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. எங்கன்னா கல்லறையிலேயே சிலுவை இருக்கும், 2 மெழுகு இருக்கும், மெழுகுவத்தி இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து அதை சொல்லுவாரு. இது ஒரு விஷயம்னா, 2வது விஷயம் வந்து அதே சீன்ல அவர் அதை எப்படி சொல்றாருன்றது. அதாவது ஒரு 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 கூலிப்பட கொள்காரன் இன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு மகன் இல்லாததுக்கும், உனக்கு ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இல்லாததுக்கும் நான் தான் காரணம், நான் தான் கொண்டுட்டேன் அவங்க அப்பாவை அப்படிங்கிறத சொல்லணும். ஆனா ஒரு குழந்தைகிட்ட சொல்றதுனால நேரம் சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணுவாப்புல, இந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை கதை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்ற மாதிரியே சொல்லுவாப்புல. ஒரு ஊர்ல ஒரு ஓநாய் இருந்துச்சா, அந்த ஓநாய் வந்து அதுக்கு மேல இருந்த ஒரு கரடிக்கு வேலை பார்த்துட்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதை வந்து ஒரு ஒரு பெட் டைம் ஸ்டோரிஸ் ஒரு குழந்தைக்கு எப்படி சொன்னா எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி நரேட் பண்ணுவோம். அதை கிட்டத்தட்ட அதுவே ஒரு 5 நிமிஷத்துல. அது இல்லாம எனக்கு 3வது அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த அந்த மொத்தத்தையும் அவரு இது பண்றாருல அவங்ககிட்ட, அந்த மொத்த சீனே அவர் வந்து அந்த இவங்கத்துல நரேட் பண்றாரு. நரேட் பண்ணும்போது அந்த அதை வந்து நியாயமா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க சினிமால அப்படின்னா, கட் பண்ணி அதோட ஃபிளாஷ்க்கு போயிடுவாங்க. ஏன்னா 5 நிமிஷம் ஒருத்தர் சொல்ற கதையை வாய் வழியாவே எவ்வளவு நேரம் கேட்டு முடியும். ஆனா எனக்கு அதுல பண்ண பிரில்லியண்டான விஷயம்ன்றது என்ன தோணுச்சுன்னா, அதை நரேட் பண்ணதுதான். ஏன்னா கதையா அதை காட்டியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து இதுதானே கதை, இவ்வளவுதானே, இதுதானே அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆனா ஒருத்தர் அழுதுகிட்டே சொல்றான்றது இருக்குல்ல, அப்ப ஆடியன்ஸா கற்பனை பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த சினாரியோட. என்னைக்குமே நம்ம பண்ற, இப்போ எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் பிடிச்சிருந்துச்சு ஒண்ணு. ஆனா பிரகாஷ்க்கு வந்து அவ்வளவு இது இல்ல. ஏன்னா அவர் படிச்சிட்டாரு, அவர் உலகத்துல கற்பனை அந்த இது பண்ணி வச்சிட்டாருல. எப்பவுமே புக் படிச்சவங்களுக்கு தான் வந்து அந்த இது பிடிக்காது, அடாப்டேஷன் வந்து சினிமாவை பார்த்தா. ஏன்னா நம்ம கற்பனையோட இது ரொம்ப அதிகம். சோ அது ஆடியன்ஸோட கற்பனைக்கு நீங்க சினாரியோவை நீங்க ரீக்ரியேட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு தெரியாம போற வழியில நான் ஒருத்தனை கொலை பண்றதுக்காக போனேன், போறப்போ ஒருத்தனை சுட்டுட்டேன், ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து ஒரு இவரை வந்து நான் தெரியாம சுட்டுட்டேன், அந்த வழியில போய்கிட்டு இருந்த ஒரு ஆடை. அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து கடைசியில அவங்க அம்மா அப்பாவும் பரவாயில்லதான். ஒரு நாள் வந்து கரடி வந்து ஏன் வேலை பார்க்க வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுச்சு. அவங்க அப்பா அம்மாட்ட விஷயம் சொல்லிடுச்சு, இவன் தான் வந்து உன் ஆடை கொன்னவன் அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மாவும் அப்பாவும் வந்து பரவாயில்லப்பா, அழுகாதப்பா, நீ வேணும்னே செஞ்சிருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு வந்து அப்படியே அதை வந்து ஃபுல்லா அந்த மொத்தத்தையும் சொல்லி முடிக்கும் போது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமா 2 மணி நேரமா எந்த கதைக்காக நீ பில்டப் பண்ணிட்டு இருக்கியோ அந்த கதையை ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர் மோனலாக சொல்றான்றது இருக்குல்ல, அது பயங்கரமா இருந்துச்சு. அது இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட கடைசி வந்து அவ்வளவு பீக்கா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒருத்தர் அந்த 2 மணி நேரம் உட்கார்ந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எனக்கு என்னைக்குமே தமிழ் சினிமா ரிலீஸ் வந்த ஒரு 5 சிறந்த படங்கள்ல ஒண்ணு சொல்லுங்கன்னா அதுல எப்பவுமே எனக்கு இன்னைக்கு வந்து அதுவும் இருக்கு. அந்த சீன் வந்து அது அநியாயமா இருக்கும். அது வந்து அவர் பர்ஃபார்மன்ஸும் சரி, அதை இழைச்சி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினது, அதாவது அது ஒரு ப்ராப்பர் இந்த இதுதான்டா சினிமா அந்த மாதிரி அழகா ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல பாட்டி அந்த சீனை வந்து பிளாஸ்டா பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து அது மாதிரி பயங்கர பொயட்டிக் ஆக்கியிருப்பாரு அந்த சீனை. அது ஒரு பாவமணிப்பு அப்படின்ற மாதிரி ஆக்கியிருப்பாரு. இந்த நம்ம பாவமணிப்பு கேட்கிற சீனை அவ்வளவு எஃபெக்டிவா பார்த்தது இல்லைல்ல, அது வந்து அவ்வளவு அழகா. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். உண்மையில சூப்பர் சீன் தான். அவன் உண்மையில அந்த இன்னும் ஒரு முழு கதையை வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கறத வந்து ஒரு 5 நிமிஷம் வாய் வழியா சொல்றது, சீனை காட்டாம சொல்றதுங்கிறது மிகப்பெரிய திறமை. அதுவும் முழுக்க அவர் முகத்து மேலேயே ஷாட் இருக்கும். அது சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து டைரக்டர் டு ஆக்டர்ல வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது ஆலி மிஸ்கின், அது நல்லா பண்ணியிருந்தாரு. அது அதே மாதிரி அந்த மாதிரி நம்ம அதிகமா 2-3 படம் பார்த்துட்டோம். இந்த முக்கியமான கதைகளை வந்து வாய் வழியாவே சொல்லிடுறது. இப்ப கைதியில கூட அது மாதிரி சொல்லுவாங்க, ஒரு பிளாஸ்டிக் பர்சன சீன்ல விஷுவலா காமிக்காம அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான். சரி சிவா சொல்லுங்க ப்ரோ. ஜனநாயகன் என்ன அப்டேட்? விக்ரம்க்கு அடுத்த படம் என்ன? ஏன்னா எந்த அப்டேட் உங்களுக்கு தெரியுமே, நீதிமன்றம் தான், சென்சார் தான், அந்த இஷ்யூ தான். அந்த இஷ்யூ முடிஞ்சாதான் விக்ரமுக்கு அடுத்த படம் போடி ராஜ்குமார் இயக்கத்துல சாந்தி டாக்கிஸ் தயாரிப்புல வரப்போற படம் இந்த வாரம் ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சத்யராஜ் நடிக்கிறாருங்கிறாங்க. கூடுதலா வந்து ஜோதியா ஸ்ருதிகாசன் நடிக்க போறாங்க அப்படிங்கிறாங்க. மற்றபடி ஒர்க்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆபீஸ் ஜோதிகா இல்ல, புரியல சிவா என்ன கேட்டீங்க? ஹியரிங் எப்ப ப்ரோ? அதுதான் இஷ்யூவே. அவங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த
தனி நீதிபதி அவங்க என்னமோ இத்தனை நாள் வரல போல இருக்கு. இன்னைக்கு அவங்க அவரே நீதிபதிட்டு தான் போனதுனால வெயிட்டிங்ல இருக்காங்க போல இருக்கு. ஓகே, அது என்ன டேட்டுன்னு கூட நான் சொல்லல. ஆமா, ஹியரிங் டேட்டே இன்னும் லாக் ஆகலையே. இந்த ஹியரிங் டேட்டுக்கு வந்தா தானே நமக்கு தெரியும். ஓகே, வந்தாருன்னா ஒருத்தர் சரி ரைட் ஒருத்தர் பிரகாஷ் ப்ரோ, சுட சுட ஒரு நியூஸ் வந்திருக்கு. சொல்லிருங்க. பாலையா டை அப் வித் விவேக் ஆத்ரேயா, பேங்க் ரோல் பை மைத்ரி. வேற வா, இதுக்கு முன்னாடி வாழையா விவேக் ஆத்திரே வேற ரவிதேஜா. யாராச்சும் சொன்னீங்க இதுக்கு ரவிதேஜா. முன்னாடி யார்? ஏங்க இப்படி பண்றீங்க? ரவிதேஜா வந்து என்னங்க, ரவிதேஜாக்கு ஏங்க கொடுக்க மாட்டீங்க? எல்லாம் நீங்களே அவர் தான் எடுத்து இருமுடிக்கு போயிட்டாருல. இருமுடிலாம் முடிச்சிட்டாரு பல்தான். ஏங்க அதுக்குன்னு பாலையா எடுக்கிறது ரொம்ப தப்பு. விவேக் ஆத்திரையா வந்து ரவிதேஜா விட்டு கொடுத்துருக்கலாம். விவேக் காத்திரையா பாலையாக்கு செட் ஆகுமா? அது முதல் இதா இருக்கு. அதுதான், அது ரவிதேஜா சூப்பரா செட் ஆகும். என்ன போங்க விடுங்க, மாசாவும் இறக்கி விடுவாரு. நல்ல காம்பினேஷன். ஆனா பாலையாக்கு எப்படி செட் ஆகும் தெரியல. சனிப்போத சனிவாரம் மியூசிக் டேரக்டரையே போடணும். இவருக்கு தமிழை கூப்பிட்டு வரக்கூடாதுப்பா. இல்ல, அவருக்கு அவரு செட் ஆவாரு, இவருக்கு தமிழ் தான் செட் ஆவாரு. அகண்டா பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ் ஆசையை விட்டு போச்சு. சேம் டு ப்ரோ. கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பிரகாஷ் ப்ரோ, அதையும் பார்த்து சொல்லி. வழக்கம் போல சுகன் ப்ரோவுக்கு சப்த சாகரா சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே. இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி பரியேறும் பெருமாளோட அந்த கிளாஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு, அந்த ஸ்பாட்னு சொல்லி. கிளாஸ் ஷாட். யா. சரி பிரகாஷ் ப்ரோ, நீங்க மங்காத்தா நிறைய டைம் பார்த்துருக்கீங்களா? நான் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கவா? உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலன்னா எனக்கு ஜாலி. கேளுங்க. அந்த பப்புக்கு ஒன்று போவாங்க, அங்கேருந்து வெளியேறும் போது அந்த ஜேபியோட கார் இது பண்ணிட்டு ஏகே வந்து அவரை கூட்டு போவார்ல, அந்த பணம் இது பண்ணி வச்ச இடத்துக்கு. சொல்லுங்க. அந்த இடத்துல ஏகே வந்து அது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவார்ல, அது எதுக்காகன்னு சொல்லுங்க. என்ன புரியல? இல்ல ப்ரோ, மங்காத்தா படத்துல. சரி மாவின்னு சொல்லுங்க. அந்த த்ரிஷா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா ப்ரோ, போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவார்ல குடோனுக்கு, லிஃப்ட் கொடுப்பார்ல குடோன் வரைக்கும் மாமனாருக்கு. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுவாருன்னு கேக்குறாரு. அவரு ஃபுல்லா தனியா வந்து போட்டு பாக்குற மாதிரி நமக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது ஒரு சீன். ரெண்டாவது வந்து அந்த பொறுப்புலாம் அவர்கிட்ட கொடுத்துருவாரு. அர்ஜுன் உள்ளே வெளியே கேம் தானே. நீங்க பணம் கையாடுற நாளைக்கு அர்ஜுனுக்கு கொடுத்துட்டாருன்னு அர்ஜுனுக்கு கொடுத்து உள்ளே வெளியே கேம், அவ்வளவுதான். ஓகே, ஆனா அது நிறைய பேருக்கு அர்ஜுனுக்குன்னு தெரியாது ப்ரோ, அதனாலதான் கேட்டேன். நிறைய பேர் வந்து அவர் மறுபடியும் திரும்பி போட்டு இதெல்லாம் எப்படி எட்டு போறது, எங்க பதிக்க வைக்கிறது பிளான் பண்றதுக்காகன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அர்ஜுனுக்கு இல்ல இது எல்லா பொறுப்பும் கொடுக்கறது ஒரு அதாவது உள்ளூருக்கு உள்ள இருக்க ஒரு போலீஸ், அந்த போலீஸ் இன்னொரு போலீஸுக்கு கையில கொடுக்கறது உள்ளே வெளியே கேம் தானே. அர்ஜுன் கொடுத்தா நாளைக்கு அர்ஜுன் வந்து அவ்வளவு பெரிய செட்டியாரை கைது பண்றப்ப, ஆர்வம் செட்டியார் கைது பண்றப்ப நாளைக்கு அர்ஜுனுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாது, ப்ரூஃபோட இருக்கணும். அர்ஜுன் எது பண்ணாலும் அர்ஜுன் சேஃப், அர்ஜுன் லைஃபும் சேஃப், வீடியோ ப்ரூஃபோட அர்ஜுன் தப்பிச்சுக்குவா, அப்படி அவ்வளவுதான். ஓகே, கரெக்ட். அதான் ஆக்சுவலா படம் நிறைய பேர் பாக்குறப்ப இப்பயும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பிளான் பூரா வந்து ஏகே ஓடுது. ஆக்சுவல் ஃபர்ஸ்ட்ல வந்து இது வந்து அர்ஜுனோட பிளான், முழுக்க அர்ஜுனோட பிளான். அர்ஜுன் தான் எல்லாமே டாப், எல்லாம் ஒட்டுமொத்தமா இதுல டோட்டல் பிளே எல்லாமே அர்ஜுன் தான். அர்ஜுன் சொல்றத செய்யறதா அஜித் ஐடியாவே எல்லாமே. மங்காத்தாவோட பேசிக்காக கேம்னு சொன்னாங்க. இந்த என்னன்னா கேம்னா எப்பவுமே ஒரு மாஸ்டர் மைண்ட் இருப்பாங்க, ஒரு பிளேயர் இருப்பாங்க. அஜித் வந்து பிளேயர் கேமர், அதாவது உள்ளதுலேயே சிறப்பான பிளேயர் யாரு அப்படிங்கிற மாதிரி. அஜித் கிட்டத்தட்ட ஒரு சிஎஸ்கேல ஒரு தோனி மாதிரி. ஆனா யாரு வந்து இதுன்னா அந்த இது எல்லாத்தையும் கவர்ன் பண்ணி மொத்தமா அதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்ததுனால அப்படிங்கிறாங்க மாஸ்டர் மைண்ட். ப்ரோ அது கிளைமேக்ஸ்லயே காட்டியிருப்பாங்க ப்ரோ, அர்ஜுன் நீ உள்ள அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிருப்பாரு எல்லாத்துலயுமே. இங்க பாங்க, அவரை வந்து சஸ்பெண்ட் ஆக சொல்றது, சஸ்பெண்ட் ஆன சொல்றது, அப்ப நான் நீ சொல்ற சஸ்பெண்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை வருது. அப்ப நீ உள்ள நான் வெளியே. அடுத்தது பத்தி இன்னொன்னு வர்றது, இதான் ஆரம்பிச்சிட்டார் பொண்ணு, அதை நான் பாத்துக்கிறேன். அடுத்து இவன் தான் ஃபைசல், இவன் தான் நீ தான் தூக்கணும், ஓகே அவனை வந்து நான் காப்பாத்திடுவோம். அப்புறம் இப்ப எல்லாமே அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் கடைசியில் பணம் முதல் கொண்டு அர்ஜுன்ட்ட தான் இருக்கும்.
படத்தே பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்விஸ் கொஞ்சம் ரிஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பேங்க் மாத்திருப்பேன்னு சொல்லுவாரு. இது மாதிரி எல்லாமே டோட்டலாவே வந்து எல்லாமே பண்றது அங்க அர்ஜுன் தான். அதனாலதான் வந்து அந்த இது செட் ஆச்சு அது கரெக்டா. கரெக்டா அந்த அவ்வளவு பெரிய இனிஷியல் பிளான லாஸ்ட்ல காட்டியிருப்பாங்க ப்ரோ. அதான் அந்த உள்ள வெளியன்ற வர சீன்ல அப்போதான் காட்டியிருப்பாங்க. இனிஷியலா இதுதான் பிளான் அதான் சூப்பர். அதுக்காக அப்படின்ற தான். மாதிரி. அதாவது வெங்கட் பிரபுவோட ரைட்டிங்ல சரோஜா, மாநாடு, மங்காத்தா மூணுமே வேற லெவல் ரைட்டிங்கும். மாநாடு ரைட்டிங்ல எவனாலும் எழுதவே முடியாது. ஏன்னா வந்து ஒரு குழப்பம் முடிச்சு அது நம்ம ஊருக்கு வந்து அதை ரிப்பீட்டடா காமிக்கப்போ கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சா நீங்க ஸ்கிரிப்ட்ல சொதப்பிடுவீங்க. நான் இன்டெலெக்சுவலா யோசிக்கிறேன்னா புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கு. ரெண்டையுமே நீங்க ஈவன் பண்ணி ரெண்டையுமே கரெக்டா எல்லா தரப்பு ஆடியன்ஸ் புரிய வைக்கிறது இல்ல. அது மாநாடு உதாரணத்துக்கு மண்டபம் செய்யணும். அந்த மண்டபத்துல ஃபைட் சீக்வன்ஸ் நினைச்சா திரும்ப திரும்ப ரிப்பீட் காமிச்சாங்க. ஆனா ரிப்பீட் காமிக்காம எந்த இடத்துல விட்டு போச்சு அந்த இடத்துல எந்த இடத்துல விட்டு போச்சு அந்த இடத்துல அப்படி அப்படியே போறதெல்லாம் வந்து ரைட்டிங் பிளஸ் வந்து எடிட்டிங்கோட பயங்கரமான ஒர்க்கு. சரோஜா அந்த மாதிரிதான். சரோஜாலாம் இருக்குல்ல கோர் கான்செப்ட் இருக்குல்ல, அது புரியாம போயிடக்கூடாதுன்றதுக்காக மாஸ்டர் பீஸ் ரைட்டிங்ன்றது எதுன்னா அதை கொண்டு நம்மளோட விக்ரமாதித்தன் கதையோட கோர்த்து விட்டு, ஏன்னா லூப்னா யாருக்கும் தெரியாது. இந்த விக்ரமாதித்த வேதாள கதையோட அதை கோர்த்து விட்டு இது எங்க நடந்துச்சுன்னா அங்க உஜ்ஜயினில கொண்டு வந்து அங்க ஆக்சுவலா அந்த ரயட்ஸ் நடந்துட்டு இருந்த டைம்ல வந்து இந்து முஸ்லீம் ரயட்ஸ் அதுக்குள்ள கூட்டு வந்து கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு என்ன சொல்றது, இதே பிலிம் பஃப் ஆடியன்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக வந்து அவங்க கலாய்ப்பாயில வெளியே வந்து இது அந்த படம் தான் அப்படின்னு. இவங்களே வந்து இந்த படம் இந்த படம் இந்த படம் இந்த படம் இதுல எல்லாம் வந்திருக்கு, ஆனா இதுல எல்லாம் வராத விஷயம் இதுல வந்து இன்னொன்று இருக்கு அப்படிங்கிற அதையும் இவரே சொல்லி கிட்டத்தட்ட அந்த அந்த எனக்கு எனக்கு வந்து பீக் ரைட்டிங்ன்றது எந்த இடம் தோணும்னா அந்த அவன் எக்ஸ்பிளைன் பண்ற இடம் இருக்குல்ல அந்த இதுல கல்யாண பிரியதர்ஷன் கிட்ட வந்து அந்த கேங் கிட்ட வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ற சீன் இருக்குல்ல, அது வந்து அநியாயம். அது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் இப்ப அதனாலதான் அந்த படம் வந்து பிசி வரைக்கும் பயங்கரமா புரிஞ்சிச்சு. அவங்க எல்லாரும் அதை வந்து வெறும் அந்த விக்ரமாதித்தன் அந்த கதையோட அப்படியே பொறுத்து பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ரயட்ஸ் இதோட பொறுத்து பார்த்துக்கிட்டாங்க. அது புரிஞ்சிச்சு இல்ல அப்படின்ற மாதிரி. அதுதான் ஒரு சில படங்கள் தான் வந்து அந்த மாதிரி ரைட்டிங்ல பயங்கரமா இருக்கு. வெங்கட் பிரபுக்கு வந்து 3 படமும் வேற லெவல் ஸ்கிரிப்டிங் படம் பயங்கரமா. பரவாயில்ல. இப்பயாச்சும் மங்காத்தா பத்தி ஒரு கேள்வி வந்துச்சு நிறைய பத்தி. அப்ப சொல்லுவாங்க எப்ப டாலர் படம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு இதா போவாங்க. மங்காத்தா ட்வீட் பண்ணிட்டே இருப்பாரு, டாலர்யா அப்படிதான் அவ்வளவு குறுகியதான் அடங்கும், 5 கோடி ஒரு வேகத்துல கொண்டு போக முடியுமான்னு கேக்குறீங்க, அது டாலர் தானே அப்படின்பாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அப்புறம் இன்னொரு படம் அதே மாதிரி எனக்கு இந்த டைட்டிலே வந்து உங்களுக்கு டோட்டல் விஷயத்தை சொன்னது கதை சொல்லி சொல்றதுன்னா எனக்கு விக்ரம் வேதா ரைட்டிங் ஓப்பனிங். அது விக்ரமாதித்ய வேதாளம் கதை சொல்லி ஒரு விஷயம் போகும். படத்தோட கதையே அதை பேஸ் பண்ணி தான் போகும். திரும்ப திரும்ப அந்த வேதாளம் முருகமரம் ஏறுறதுன்னு இருக்குல்ல, அந்த விஷயத்த டைட்டிலையும் வச்சு அது கதையிலையும் சொல்லி ஓப்பன் டைட்டில் நாசர் வாய்ஸ் வரும். வாய்ஸ் ஓவர்னு நினைக்கிறாரு, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, வேற வாய்ஸ் ஓவர் நாசர் தான் நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கும் வேற லெவல். அந்த அனிமேஷன் வீடியோ கதை சொல்றது அங்க இருந்து கடைசியா அப்படின்னு டைட்டில் வந்து வர்றது, அங்க இருந்து 10-15 நிமிஷம் மாதவன் மட்டுமே போய் விக்ரம் அதாவது வேதாள கேரக்டருக்கு வந்து ஒரு பில்டப் பயங்கரமான பில்டப் கொடுத்தாங்கன்னு வந்து ரைட்டிங். அந்த படமும் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை டிவியில போட்டாலும் அது இந்த மரகத நாணயம், மாநாடு இதெல்லாம் வந்து ரிப்பீட்ல பிச்சுக்கிட்டு போகுது. மரகத நாணயம் காமெடிக்காக ஒரு சைடு போகுது. அந்த இப்ப சொன்ன படம் என்ன படம் விக்ரம் வேதா எத்தனை ஜி தமிழ்ல எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த சீன் போயிட்டு ரிப்பீட். சாப்டர் வச்சு படம் வரதெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். ஒரு சில படங்களை தவிர்த்து எனக்கு கேப்டன் மில்லர் சாப்டர் ஐடியா நல்லா தான் இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகல. எனக்கு சூப்பரா அது ஒரு டைட்டில் ஒவ்வொரு டைட்டில் வச்சு பண்றதுன்னு இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. இந்த துரந்தர்லயே அதெல்லாம் நமக்கு ஃபைனல் சாப்டர்ங்கிறப்பெல்லாம் யூடியூப் ரூட்டர்ஸ்ங்கிறத வந்து வேற லெவல். அந்த 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 ஒட்டுமொத்த சாப்டருக்குமே அங்க வந்து ட்வீட் போனது அக்ஷய் கண்ணா தான். நீங்க ரன்வீர் சிங் அங்க என்ன படம் பூரா ஒரே மாதிரி தான் இருப்பாரு. ஆனா அந்த மிரர் சீன்லாம் வந்து அக்ஷய் கண்ணா சூப்பரா பண்ணிருப்பாரு. எல்லாமே பயங்கரமா இருந்தது லாஸ்ட் சாப்டர் சீன்லாம். கவல் பிரகாஷ் ப்ரோ ஒரு சாப்டருக்கு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆமா 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 அதுக்கே. ஆனா அது என்ன மறந்துச்சு படம் ரொம்ப நாளாச்சு. இது எதுக்காக பட்டர்ஃப்ளை இவர் கையால எடுத்து கொடுத்ததுதான் அஜ்மல் கசாபிக்கு வந்து சம்பவம் பண்ணும். ரைட் ஓகே அது சார் நல்ல வேலை ஞாபகம் வச்சு மறந்துட்டேன் அதை. சூப்பர் பரவாயில்ல. இந்த படத்தோட டைரக்டருக்கு கூட இந்த யூரியோ நம்ம படம் எடுத்தாரு. அது ஊர்ல அவரு ஊரியா பேர் கொடுக்க ப்ரொனவுன்ஸ் அது நல்லாதான் இருக்கும். அதுவும் நல்லாதான் இருக்கும். எல்லாம் அவர் எடுக்கிற படம் எல்லாமே கொஞ்சம் லைட்டா தெளிப்பாரு. ஆனா படமா நல்லா எடுத்துடுறாரு, அவ்வளவுதான். இந்த படத்தை லைட்டா தான் தெளிக்கலங்க. இது படமா இது அந்த வகையில யோசிச்சா இது வந்து டோட்டலா வந்து
நான் வந்து எடுக்கிறேன் பாரு காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு படம், பிஜேபிக்கு சப்போர்ட்டா ஒரு படம், பிஜேபி நான் தூக்குல ஓ அப்படிங்கிற மாதிரி முழுக்க இந்த படம் இப்படின்னா அகண்டா 2 வந்து அதுக்கு மேல. அகண்டா 2ல பாத்தீங்கன்னா ஐயோ. ஆனா இதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ்ல இல்ல இந்திய காங்கிரஸ்ல பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் ரெண்டுக்கும் ஒரே மோட்டிவ் தான், மோட்டிவ் ஒண்ணுதான். ரெண்டுலயுமே பெரிய விஷயம் பூச்சியத்தின்ற நீ எங்கன்ற அந்த மாதிரிலாம் எவனாலே அட்டாக் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப அதான் சொல்றேன். அகண்டா 2 எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படிதான் ஒரு காங்கிரஸ்காரன் கூட படத்தை பார்க்கல, இல்ல காங்கிரஸ் அந்த அளவுக்கு படம் பார்க்கற காங்கிரஸ்காரன் இல்லையா, இல்ல நம்ம ஊர்ல நெட்ஃபிளிக்ஸ்காரர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. இந்த படத்தை துரந்தர்லயே ஒரு குட்டி இருந்தாங்க, அது என்ன துரந்தர் முழுக்க குத்தி இருந்தாங்க. அதுல ஒரு சீன்ல வந்து பிளேட்டை சொல்லுவாங்க, நோட் பிளேட்லாம், அதையெல்லாம் இவங்க கண்டிக்கிட்டாங்க. கண்டிக்கலன்னா பிரச்சனை இல்ல, கண்டிக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. யூபியை பத்தி அது யூபியை பத்தி எதாவது படம் பூரா ஒண்ணு வருங்க. அதுக்கு மேல மாதவன் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, இதான் அப்படியே எடுத்து வை, நம்ம ஆக்சன் எடுக்கணும். இல்ல நமக்கான காலம் ஒண்ணு வரும், ஆட்கள் மாறுவாங்கல்ல, மாறும்போது நமக்கு வந்து முழு அதிகாரம் கிடைக்கும், அப்போ இதெல்லாம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க ஹிந்தியில. ஐயோ என்னவோ போங்க. தமிழ்ல எப்படி இருந்துச்சு அதெல்லாம்? அதே மாதிரிதான். நான் முழு படம் பார்க்கல, ஆனா அகண்டா 2ல அந்த ஒரு ரீல் மட்டும் ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து இந்த எண்ட்ல அவர் கேட்பார்ல, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டு கால் எடுக்கல, அதுக்காக உங்க ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு சொல்லுவீங்களா? இல்ல அந்த மாதிரிதான் வந்து நீங்க கடவுளை அப்படின்னு தப்பா சொல்லாதீங்க, அதெல்லாம் விடுங்க. தப்பா சொல்லாதீங்க. கடவுள் வந்து உங்களை கோயில்ல நிக்க வைக்கிறாரு, ஏன் லேட் ஆக்குறாரு? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நீங்க பிடிச்ச உங்க வீட்டுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வராரு, அவர் உங்க கையில காசே இல்லைனாலும் 3 நாள் எத்தனை நாள் தங்க வச்சு பயங்கரமா பரிமாறீங்க, 2 நாள் தங்க வைக்கிறீங்களே, தங்க வைக்கிறேன்னு நினைக்கிறீங்கல்ல, ஏன்னா அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கடவுளுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால பக்கத்துலயே வச்சிருக்காரு. பிடிச்சவனால தரித்திரம் முடிச்சவங்க ஒரு 10 லட்சம் காசு இல்ல, ஆனா பிடிக்காத ஒருத்தனுக்கு பலாயிரம் கோடி கொடுத்து வச்சிருக்காரு. அவனை ஒரு செகண்ட்ல பார்த்து அமுத்துட்டுறாரு, அவனை பிடிக்கல ஓடுறா அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. ஆனா அவனுக்கு அள்ளி கொட்டிடுறாரு, இவங்க வறுமையில வச்சு பத்திரமா வச்சுக்காரு. சூப்பரான டைலாக் அது படத்துல, செம்மையா இருக்கும். டைலாக் செம்மையா இருக்கும், டைலாக் பேசும்போது தாடி ஒரு சைடு செம்மையா இருக்கும். எனக்கு பிடிக்கலடா அவனை, பிடிக்கல. இந்த குஷ்பு வந்து வடிவேல போடா அப்படின்னு ஒரு அடி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கடவுள் பாத்தீங்கன்னா பணக்காரங்களை கடுமையா தண்டிக்கிறாரு. பிடிக்காத ஓட போட இங்க பக்கத்துல நிக்க ஒரு செகண்ட்ல பாத்துட்டு ஓடுற வாடா சீக்கிரம் வாடா, நீ சீக்கிரம் வந்து பாத்துட்டு ஓடியே போயிடுறான்னு துரத்தி விட்டுறாரு அவங்கள. ஆனா பாத்தீங்கன்னா பிடிச்சவங்களை அங்கேயே 4 நாள் தங்க வச்சு அங்கேயும் கொடுமை பண்ணி வெளியும் கொடுமை பண்ணி என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு விட்டு போகாத அப்படின்ற. பாத்துட்டீங்களா பிரகாஷ் ப்ரோ? ஏன் பாரு நீ பார்த்தேன் கடைசியில ஒரு சிவன் கோயிலுக்கு போய் சனாதனத்தை பத்தி ஒரு லெக்சர் எடுப்பாரு. ஒரு நிமிஷம் இருங்க பிரகாஷ் ப்ரோ, என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க. அடையாக இல்ல ஏங்க, நானே அந்த கதர்னே, அதுக்கப்புறம் எந்த தைரியத்துல நீங்க பாத்தீங்க? நானா பார்த்தேன், அது எதுக்கு சொல்லிக்கிட்டு விடுங்க. ஹலோ, ஒரு கொடுமைக்கார நண்பனால பார்த்தேன், வேற வழி இல்ல விடுங்க. ஏங்க அவர் வேற ஒரு படத்துல சரிங்க பண்ணிருப்பாரு, ஏதோ ஒரு இதெல்லாம் போய் பேசியிருப்பாரு. இல்ல மத்த படத்துல பேசுறது ஜெய்சிமான்னு ஒரு படம், ஜெய்சிமான படம் பேரு, ஜெய்சிமால பேசியிருப்பாரு. அது வேற மாதிரி ஒரு இது. இந்த படத்துல பேசுறதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து முழுக்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் வந்து முழுக்க எதிரியா இருக்கு. ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஆட்கள் கூட கையை பற்றிட்டு என்னென்னமோ பண்றாரு. ராகுல் காந்தி தான் முழுக்க பண்றாரு, கும்பமேளா அவர் தான் பண்றாரு, காங்கிரஸ் தான் நடத்துது. கும்பமேளா அநியாயம், மணிப்பூர்ல அநியாயம் காங்கிரஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கு. மோடி சிறந்தவர் தெரியுமா, நல்லவர் தெரியுமா, மணிப்பூர் கலவரத்தை அடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா, மணிப்பூரை வந்து காங்கிரஸ் வந்து காப்பாத்தினது அவர் தான் தெரியுமா, கும்பமேளா பயங்கரமா நடத்தினது அவர் தெரியுமா, இந்து தர்மத்தை காப்பாத்துறது மோடி தான் தெரியுமா. அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவர் இந்த பிரதமர், பயங்கரமா இருக்கவர், சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஆளு, இந்து தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டனால இனிமேல் இந்தியாவை அழிக்கவே முடியாது, இந்தியா தர்மத்தையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது வரைக்கும் ஓகே, சரி ரைட்டு போ, நீ படம் எடுக்கிறமோ சைடு என்னமோ இருக்கிற, பாவம் பக்கத்துல நடக்கிறேன், அவனுக்கும் உனக்கு என்ன சண்டை? அவன் ஒண்ணுமே படத்துல அவன இந்த சாப்பிட்றவனி, நாங்க அந்த சாப்பிட்றவனி, திருடனுக்கு பயந்து செவுறு கட்டினவனி நாங்க, அப்படியா 3 இது செவராவே வச்சுக்கிட்ட, இயற்கை அரணாவே வச்சுக்கிட்டவங்க நாங்க. அவன் சீன பிரிஞ்சு ஒரு ஐசியமா வச்சிருக்கிறான், ஐசியத்துல இவ்வளவு ஐசியத்துல இருக்கு, அதிகமாக கூட திருடனுக்கு பயந்து கட்டின அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருச்சு. நீ சாதாரண திருடனுக்கு பயந்து அவ்வளவு பெரிய செவரை கட்டினவன்டா நீ. ஆனா எங்க தெய்வம் அப்படி இல்லைங்க. டேய் இல்லங்க, அதெல்லாம் விட்டுறலாம். எனக்கு என்ன அடுத்த சந்தேகம்னா,
சிவன் இந்தியாவை பாக்குறாரு, சிவன் இந்தியா காப்பாத்துறாரு, சிவன் இந்தியாக்காக என்ன செய்வார், சிவன் இறங்கி வந்துருவார், இந்தியா கொண்டுனாங்கிறாரு. உலகத்துக்கு பொதுவானதான கடவுள். கடவுள்னா தானே அர்த்தம். ஃபர்ஸ்ட் விஷயமே அதானே. கடவுள்னா யாரும் உலகத்தை படைச்சவருங்கிறாங்க. அப்ப ஏன் இந்தியாவை மட்டும் பேசுறாங்க படம் பூரா? இந்தியாவை மட்டும் கடவுளை காப்பாத்துறாரு, கடவுள் இந்தியா மட்டும் தான் எல்லாம் பண்றாரு. அவன் கடவுள் அழிக்கணும், இந்தியாவில உள்ள ஒரு மலையை ஒழிக்கணுமா? ஏதாவது ரிஷி மலையா என்னமோ, ஐயோ ரிஷிகேஷா, அந்த ரிஷிகேஷ உடைச்சிடலாமா? சேட்டலைட் வச்சு திருப்பான், புல்லட் வச்சு திருப்பான், ஏவுகணை வச்சு அப்படி என்ன கிடையாது. அவெஞ்சர்ஸ் வந்து அமெரிக்காவை தான் காப்பாத்துவாங்க, நான் அவங்க உலகத்தை காப்பாத்துறதான மீனிங். அது சரி, படத்துல அவெஞ்சர்ஸ் நம்ம குறை சொல்றோம்ல, ஏன் அவெஞ்சர்ஸ் உலகம் பூரா அமெரிக்கா மட்டும் தானே இருக்கு நம்ம கேட்கறோம்ல, அப்படி கேட்காம இல்லையா நம்ம கேட்கறோம்ல. அதே அவெஞ்சர்ஸ் சாதாரண சூப்பர் ஹீரோக்கே நம்ம அதை கேட்கறோம். அப்ப கடவுள் கடவுள் உலகத்துக்கு பொதுவானதானே. இந்தியானா என்ன, ஸ்ரீலங்கானா என்ன, அமெரிக்கா என்ன, சைனானா என்ன, நேபாளனா என்ன? இல்ல அதை விட பொறுமை தெரியுமா? புத்தம் சரணம் கச்சாமின்னு சொன்னவன் வந்துட்டாரா ஈஸ்வரன், எங்கால் வந்துட்டான் அப்படின்னு கடைசியில நம்பாளு அவன் அதுக்கு ஐயோ ஐயோ இந்த சாமி மலையை அழிக்கிறது எவன்டா பின்ற பாரு, எவன்டா இவன்டா அப்படின்னு அந்த ஆளு ஒரு பில்டப் போட வந்து இருந்துட்டு அதான் சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ, ஒய்ஜி அதத்தாங்க சொல்றேன், ஒய்ஜித்தான் சொல்றேன். புத்தம் சரணம் பிரகாஷ் ப்ரோ, புத்தனாச்சு எவனாச்சு புத்திஸ்டா. ஆமாங்க, ஆமா. இந்த படத்துல ஓபனிங் சீன்ல புத்திஸ்ட் அவரு நான் ஃபர்ஸ்ட்ல முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஊர்ல அப்பெல்லாம் வந்து சைனாக்காரன் அருணாச்சல பிரதேஷ் சைட்ல ஆளுங்க கூப்பிட்டு ஜப்பான்காரன் சைனாக்காரன் சொல்லி நிறுத்தி வைப்போம்ல, அத மாதிரி அவங்க என்னன்னா நம்ம நேபாள் மாதிரி லுக்ல ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நேபாள் லுக்ல இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஆங்கிள் இவருக்கு நடிப்பு வராதுங்கிறது நமக்கு மட்டும் தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்ல. அங்கேயும் ஒரு ரியாக்ஷன் ஓப்பனிங் எல்லாத்தையும் குத்தும் போது அந்த முகத்தாற்ற ரியாக்ஷன் எல்லாத்தையும் பண்ணாரு, அதை அழகா பண்ணார், சிறப்பா. அந்த படத்துல இன்னொரு சிறப்பு அம்சம் ஒண்ணு இருக்கு, அம்மா கேரக்டர். எனக்கு பார்த்ததுல பிடிக்காத ஒரு அம்மா கேரக்டர் வலிமை படத்துல ஒரு அம்மா கேரக்டர் வரும், என் வைராக்கியத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு அம்மா கேரக்டர். வாழ்க்கையிலே எனக்கு நானும் பார்த்தேன் நொல்லு சபால ஒரு அம்மாவை பார்த்து டென்ஷன் ஆகும், கையை பிடிச்சிட்டு ஏமா இப்படி சாப்பிடுறேன்னா, நம்ம கஷ்டப்படுற குடும்பம்ல சாமி, நேரா சாப்பிட்ட நல்லா கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன் அப்படிங்கும். அந்த அம்மாவோட கஷ்டப்படுத்துற அம்மா யாருன்னா வலிமை அம்மா. ஆனா அந்த அம்மாவோட கஷ்டப்படுத்துற அம்மா யாருன்னா இந்த படத்துல வேற அம்மா. பாலையாவோட வயசு கம்மினால பாலையாக்கு அம்மா ரோல் எடுத்துட்டோம், நடிச்சுதானே ஆகணும்னு நடிச்சிடலாம், அதுதான் விஷயம். ஆனா சிவனை குழந்தைக்கு திட்டணுங்கிறதுக்காக காரணம் இல்லாம என் சிவனை கூட்டிட்டு போயிட்டேன், என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டேன், என் சாவுங்களாச்சும் பிள்ளைய அமுச்சு விடு அப்படின்னு என்னமோ பயங்கரமா நடிப்பு. ஈஸ்வரா பிரகாஷ் ப்ரோ, எனக்காக உண்மையாக சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் வேலையை நான் இங்க செய்ய வந்திருக்கிறேன். நான் என்ன தோணுச்சுன்னா, உன் வேலையை நீ ஒழுங்கா செஞ்சதுன்னா அவர் ஏன் உனக்காக சண்டை போட போறாருன்னு எனக்கு தோணுச்சு. கடவுளே நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாத்துருந்தீங்கன்னா இவர் அவர் வேலையை பாத்துருவாங்க, அம்மா கூட இருந்திருப்பார்ல தலைவரை. நீங்க அவர் உங்க வேலையை அவர் தலைவரை கூப்பிட்டு அவர் வேலையை நீங்க செய்து இங்க வரணும்ல தலைவர், ஏன் தலைவரே இந்த மாதிரி பண்றீங்க, தலைவரேங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. என்ன பண்றது, இந்த அம்மா பயங்கரம் நடிச்சிட்டு இருக்கேன், நம்ம அடிக்கும் போது அமைதியால இருக்கணும், பயங்கரமா நடிக்கிறேன் அம்மா. அது ஈஸ்வரமா பார்த்துட்டு ஈஸ்வரா ஒண்ணு லாஜிக்கா கேட்கும் ப்ரோ, இத்தனை லீவ் நடந்துட்டு இருக்கு, உங்க கடவுள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, அதுக்குதான் அவங்கள காப்பாத்த ஒன்னு அனுப்பி இருக்காரு, உனக்கு பாதுகாப்பா என்ன அனுப்பி இருக்காரு அப்படின்னு. ஆமா, அதோட கொடுமை. அந்த பொண்ணு அதே பொண்ணா ஃபர்ஸ்ட் படம் நடிச்ச பொண்ணு அதே பொண்ணு பஜ்ரங்கி பாய்ஜான்ல வர பொண்ணு கேள்விப்பட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணை போட்டாங்க? பாவம் நடிப்பு வரல, ஒண்ணும் வரல, ரியாக்ஷன் வரல, எல்லாத்துக்கும் தேமையில நிக்குது பாவம். அதே பொண்ணு போட்டாங்கல்ல, அதனாலதான் அது வேற யாராவது பொண்ணு நடிக்க தெரிஞ்ச கங்குவால் அந்த பையனை தூக்கி போட்ட மாதிரி நல்லா வாசிச்சு இந்த பொண்ணு எந்த ரியாக்ஷன் இல்லாம பயங்கரமா அவன் வேற பாவம், ஆதி வேற. அவன் அதைத்தான் சொல்ல வந்தேன், பாவம் நீயே சும்மா கிடக்கவா உனக்கு கேட்ட போடுறேன்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவன் தான் மெயின் வில்லன்னு பாவம். அவனை வேற கொடுமை போட்டு அவன் கெட்ட பேரை போட்டு விட்ட. அவன் சரி ஆகாவோ கதை இருக்கும் போல இருக்கு, ஃபர்ஸ்ட் படோட கனெக்ட் பண்ணாங்க போல இருக்கு பார்த்தா அவனை ஒரு அமைச்சருக்குள்ள கொண்டு வந்து வேற இதுக்குள்ள போட்டு அவன் 8 பசாது சும்மா இருக்க பசாத கூட்டு அவன் 8 பசாதுக்கு சேர்த்து அடி வாங்கிட்டு அந்த கவுண்டமணி படத்துல குட்டிச்சாத்தனை எழுப்பிட்டு போவாங்க. நீ இப்ப அவன் அடி வாங்கியோ உன்னை எழுப்புறதுக்கு ஆளே கிடைக்கல, அடி வாங்குறான் மனுஷனா, அவன் மனுஷன் மாதிரி அடிக்கிறான், ஒரு குட்டிச்சாத்தம் கூட பார்க்காம அடிக்கிறான் மக்கள் அப்படிங்கிற மாதிரி 8 பசாசை கூட்டு வந்து 8 பசாசும் ஒரு கம்பத்துல வச்சு அடி வாங்கிட்டு இருப்பாரு, அது திருசூலத்தை வச்சு அடிப்பாரு மனுஷன். என்ன அதுல என்ன கடைசியில வர டேங்க் எடுத்துட்டு போயிடுறாரு, டேங்க் எடுத்துட்டு போய் டேரக்டா வா வர பத்தீங்களா. எனக்கு தினம் ஞாபகம் வந்துச்சு திடீர்னு, இவன் நாங்க எல்லாம் கொண்டு வந்துட்டான் அடப்பாவிகள ஜன, நாங்க வேற பெருசா வச்சிருக்கோம்பா புதுசா, நீ வேற இதை வச்சு வேற என்ன பண்ற, மின்னல் சாக்கடிக்குது சோனா அப்படின்னு ஒரு பயங்கரமான கூட்டு கிளைமேக்ஸ். சரி ஏதாவது சொல்றேனே, இந்த படத்தை ஃபர்ஸ்ட்லயே ட்ரோல் படம் தெரிஞ்சு தியேட்டரோட போய் ஒரு 20-25 பேரோட போய் பயங்கரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கலாம் ஃபர்ஸ்ட்லயே. கடைசியா நண்பனால
தனியா போய் ஒரு காலியானதுல உட்காந்து விடுங்க. அன்னைக்கு என்கிட்ட ஓவரால் வேர்டி கேட்டாங்க, நான் பார்த்துட்டு வந்தேன் அன்னைக்கு. என்னப்பா என்ன டேக்கவே என்ன எல்லையில இருக்கிற ஆர்மி மேன்லாம் தூக்கிட்டு சுடுகாட்டுல இருக்கிற அகோரிங்கெல்லாம் எல்லைக்கு அனுப்புனா அவங்க பயங்கரமா பாதுகாப்பாங்க ஆர்மி மேனோட. இதுதான் டேக்கவே. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அந்த ஒரே ஒரு பாட்டு சாட்சி போட்டாயின்னு ஒரு பாட்டு வர்றதுக்காக அந்த ஹீரோயினை கொண்டு இவள இந்த ஒரு ஹீரோயின் சமீதாவை கொண்டு வந்து ஒரு பாட்டு ஆட விட்டு அடுத்த சீன்ல கொண்டு பாட்டுக்கு ஒரு லிங்க் இருக்குமே பாக்கலையா? ஆமா, அந்த பாட்டுல கெஸ்ட் வேற, அதுக்கு காஸ்டியூம் வேற இப்பயிலே பெரிய நாசா, அதாவது இந்தியால இஸ்ரோல இருக்கவங்க பயங்கரமா அவங்க காஸ்டியூம் கொடுத்து வந்து போட்டு ஆட விட்டு போட்டு ஒரு இதை பண்ணி விட்டு நமக்கு பண்ணும் போதுல என்னன்னா அதான் அதுக்குதான் அந்த காஸ்டியூம் தான். இதுல சரக்கு சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு பாலியாக்கு ஒரு காமெடி வேற. ஆனா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அகண்டா நடிப்பு சூப்பரா இருக்கும். அந்த கேரக்டர் நடிப்பு பாலகிருஷ்ணாவா, அந்த கேரக்டர் நடிப்பு வந்து சுமாரா இருக்கும். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த பாலியா நடிப்பு கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அகண்டா நடிப்பு தான் வந்து இந்த ஒட்டு தாடி வந்து நம்ம மோசமாக்கி விட்டுருச்சு. அந்த கடைசியில வந்து இந்த ஆதி ஒரு யாகம் நடத்தும், யாகம் நடத்தும் உள்ள இந்த ஒட்டுமொத்த படத்துல உங்களுக்கு இதுதான் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சா? படமே வந்து எல்லாமே டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. ஒரே ஒரு டிஸ்டர்பிங் என்னன்னு சொல்றீங்களா? இல்ல என்ன டிஸ்டர்பிங் சொல்றீங்களா? இப்ப நம்ம இந்த ஆத்திகனும் கிடையாது நாத்திகனும் கிடையாது. நம்ம வந்து சாமி விருப்பம் துடிச்சுதான் கும்பிட போவோம், பிடிக்க சாமி திட்டு அந்த கேட்டகரி. நம்ம நான் என்ன சொல்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுவேன், எல்லா ஐயப்பனுக்கு பல வருஷம் மாலை போயிட்டு இருக்கேன், இமயமலைக்கு டூர் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு நம்மள்ட்ட ஒரு இவங்க பண்ற விஷயம் நம்மள வந்து கடவுளை வந்து இவங்க பண்ற நம்மளே வந்து வெறுக்க வைக்குது. இவங்க பண்ற விஷயங்கள் இவ்வளவு மாதிரி கூடுதலா பண்றது நீங்க எல்லாமே வந்து நீங்க வந்து அதைதான் நம்ம அந்த காண்டை வந்து ட்ரோல் பண்றோம். அவ்வளவுதான் நீங்க பண்ற முழுக்க. நம்ம கடவுள் மேல அதிக நம்பிக்கை இருந்தாலுமே டெய்லி சாமி கும்பிடுறோம், டெய்லி நம்பிக்கை இருக்கு, டெய்லி எல்லா வேலையும் இருக்கு, எல்லா கோயிலுக்கும் போறோம். கிட்டத்தட்ட டெய்லி சொல்றோம், நானும் 4 வேலை குடிக்கிறேன், 2 வேலை பல்ல வளர்க்குறேன், 3 வேலை பூஜை பண்றேன், எனக்கு காய்ச்சல் கேட்கறது உனக்கு எப்படி காய்ச்சல் இல்ல பிரகாஷ், இது வந்து அவருக்கு கொடுத்த அவார்டுக்கு அவர் வந்து பிஜேபிக்கு ஒரு ஆடுதலுக்கு ஒரு படம் பண்ணாரு. அதான் இப்ப வந்து ஆக்சுவலா பாலையா படம்னா நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு படம் மட்டும் பார்த்துருக்கேன், வீரசிம்மா ரெட்டின்னு ஒரு படம். அதுவுமே ஸ்டண்ட் பாலையா படம்னா ஸ்டண்ட் ஓவரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது ஒரு விதமான என்ஜாயா இருக்கும்ன்றதுக்கு தான் போனோம் நாங்க. ஒரு பசங்க 10 பேர் போனோம். எனக்கு இவங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கும் போது எனக்கு தூக்கம். அதாவது அந்த இன்ட்ரோல் ஃபைட் மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த அடிச்சு பறக்க விட்டுட்டு ஒரு 100-150 பேர் பறக்க விட்டாப்புல எல்லாம் கத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த செகண்ட்ல இருந்து பேச ஆரம்பிச்சாப்புல பாத்தீங்களா, பாடம் எடுக்க ஆரம்பிச்சாருல, அப்ப தூங்க ஆரம்பிச்சோம்னா கிளைமேக்ஸ்ல இருந்துருச்சோம் இன்னும் முடியலையான்ற மாதிரி தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு இப்ப பாத்துட்டு நட தூக்கத்துல இது ஒரு விதமான. எனக்கு நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனா பிரகாஷ் சொன்னதை வச்சு சொல்றேன். ஆதி வந்து ரொம்ப ஆனா எனக்கு என்னன்னா நல்ல பயங்கரமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கக்கூடிய ஆக்டர் அவரு. ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு? எல்லா தெலுங்கு படத்துல ஒரு மூஞ்சி கூட தெரியாதுங்க, ஃபுல்லா கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க. அதாங்க சொல்றேன், ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு. படத்துக்கு முன்னாடி அவர் தான் மெயின் வில்லன் சொல்லிட்டு இருந்தாங்க, படத்துல அவரே கேமியோ தான் மெயின் வில்லன். இல்ல ஆக்சுவலா நான் ஒரு 2-3 படம் பார்த்தேன். எந்த படம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி அந்த லிங்குசாமி படத்துல அத வாரியாரு, அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லா சரணையினோடன்னு ஒரு படம் இருக்கு, துண்டை அவுத்து கட்டி ஒரு சீன் ஒண்ணு பண்ணுவாரு. ஏன்னா ஹீரோல இருந்து வில்லன் ஆகி டோட்டலா மொத்த வில்லனா இருக்காரு. சரணையோட படம்லாம் பீக் கமர்ஷியல் படம், இதே போய் சரணையோட வாட்ச் பரவாயில்லங்க. இதுல அண்ணாதாவாசியில ஒரு கேவலமா ஒரு வில்லம் பண்ணிருப்பாங்க, எதுக்கு பண்ணானே இன்ன வரைக்கும் தெரியாத மாதிரி வந்து. எனக்கு ரொம்ப விஷால் கூட சில நேரம் கொஞ்சம் ஓவரா பண்ணுவாங்க நடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ஆதி வந்து கிட்டத்தட்ட பயங்கர அந்த மீட்டர் மெயின்டைன் பண்ணுவாரு, ஒரு ரொம்ப சப்ளாவும் பண்ணுவாரு. ஆனா அதே நேரம் ஆள் அடிச்சா நம்ப முடியும்ன்ற அளவுக்கான பிசிக்கும் இருக்கு. செம்ம ரேர் காம்பினேஷன். இந்த கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு வடிவேலு படத்துல சொல்லுவாங்க தம்பிராமே, அந்த மாதிரி நீங்க ஆதிட்ட என்ன பண்ணீங்களோ என்ன நினைச்சீங்களோ அதை கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த படத்துல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்ல, ஆள் இல்ல, நடிப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் முடிச்சு விட்டாரு. அதுவும் தோல் போட்டு முடி வச்சிருக்காரு. ரோஸ்ட் வீடியோல பார்த்து ப்ரோ, அவன் சொன்ன வேர்ட்ஸ் தான் எனக்கு செம சிரிப்பு. ஆதி அவரு பாட்டுக்கு பில்லி சூனி வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு, டக்குனு பாலியா பூந்து பிசினஸ் எல்லாம் கெடுத்து விட்டுருவாருன்னு அந்த வேலையில வந்துட்டா வெள்ளக்காரன்ல இவர் உள்ள பூந்து கராத்தே பண்ணுவார்ல ஹீரோ, அப்படின்னு அப்ப ரவி மரியாதை யார் அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருல, அந்த சீனை எடுத்து போட்டு தானே சரியான குதி இருக்கு.
அவன் ஆதிய கொல்றதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், போக்குல குத்தி விட்டு இந்த பக்கம் இந்த கிண்டி கிண்டிக்கிட்டு இருப்பாப்ல ஆதிய போட்டுக்கிட்டு சூலாயத்தை வச்சுக்கிட்டு உலகத்திலே ப்ரோ அந்த ஹெலிகாப்டர் ஃபேன் சீன் எப்படி இருந்துச்சு ப்ரோ? அது விடுங்க. அதெல்லாம் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லயே பாத்துட்டால, அதெல்லாம் பெருசா இல்ல. ஊருக்கே காத்து. நீங்க தானே ஃபர்ஸ்ட் அமுத்து விட்டீங்க. எனக்கு எங்க வீட்லயே நானும் சாமி கும்பிட பண்ணுவேன். எங்க அம்மாவுக்கு எனக்கு எப்பவுமே இந்த சாமி விஷயத்துல ஒரு டிபேட் போயிட்டே இருக்கும். எங்க அம்மா இந்த படத்தை நல்லா இருக்குன்ட்டாங்க. அவன் எப்பவுமே அவங்க முரட்டு செங்கி இந்த படத்தை பயங்கரமா இருக்குன்னுவாங்க. மோடிக்கு தான் ஓட்டுனுவாங்க. ஏமானா ராமர் கோயில் கட்டினார்ல அப்படிவாங்க. இப்ப இந்த ஃபிளைட் ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சுல, பாத்தியா அத்தனை புக்கில் அத்தனை பேர் இறந்துட்டாங்க, நான் புக்குக்கு மட்டும் ஒன்று ஆகலை அப்படின்னு அதை எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவம் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கெல்லாம் ஃபயர் விட்டு உட்காந்துருக்காங்க. ஏங்க எனக்கு இருக்கிறதுலே பிரச்சனை அப்படிதாங்க. ஏன்னா அக்கண்டா ஒன்லையும் இதே மாதிரிதான் இருக்கும். பட் அதுல வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கடவுளை பத்தி பேசியிருப்பாங்க. கடவுளை பத்தி பேசியிருப்பாங்க தவிர இந்த மாதிரி எனக்கு இந்த படம் முழுக்கவே எரிச்சலானது வந்து போதிக்கிறாங்க. ஏன்டா இப்படி போதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இது நான் மதன் ஒருத்தர் இந்த மாதிரி இப்படி எல்லாம் எடுத்தாதான் சாமி இருக்கிற நம்பரோட இல்லன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுவாங்க. இவங்க எடுக்கிறது எதுக்காக எடுக்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னாரு. இப்ப நான் சொல்ல கடைசி வரை தான் சொல்ல வந்தேன். அதுதான் சொன்னேன். இவங்க பண்றது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட உண்மையாலுமே நம்புறவங்களை வந்து நீங்க ட்ரோல் பண்ண வச்சு மடமாத்துற மாதிரி இருக்கு. இது வந்து டோட்டலா ரைட், ஓகே, போயிட்டு போகுது, நடந்துட்டு போகுது. அது வந்து அவங்க வந்து யார் டார்கெட் ஆகிடுச்சோ அவங்களுக்கு அதை ரீச் பண்ணிடுவாங்க. ரீச் ஆகி பஞ்சாயத்தை பாத்தீங்கல்ல, அந்த சத்தியம் தேட்டர் வாசல்ல ஃபுல்லா பயங்கரமா இதுவாமா. சத்தியம் சூப்பர் ஸ்டார்னாலயா? சின்ன பஞ்சாயத்து இல்லைங்க, ஃபுல்லா வெளியே ஜாம் ஆயிருச்சான். ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டாங்களா. அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுல, ரஜினி ஒண்ணு வந்துட்டாருன்னு. அதனால ஃபுல்லா இதுவாகி ஃபுல்லா வெளியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு crowd சேர்ந்து தியேட்டர் வாசல்ல வெயிட் பண்ணி பயங்கரமா பஞ்சாயத்து போல. எனக்கு ஒரு டவுட். இப்போ அவரு சென்னையில தான் இருக்காரு. இப்போ போயிருக்கிற இடம் சென்னை தான். இல்லங்க சென்னைலாம் இல்லைங்க. நான் சொல்றது அது வந்து எங்க 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 வீட்டுல இருந்து ஒரு 5 வீடு தள்ளிட்டாங்க அவர் வீடு. இங்க இருந்து சத்தியம் தேட்டருக்கு வந்து 5 நிமிஷம். ஒரு நாள் ப்ரோ நான் சொல்றது இப்போ என்ன தெரியுமா, அங்க வராங்கன்னா இங்கேயே வரலாமே. இங்க மட்டும் அதுதான் சொல்ல வந்தேன். வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா வீட்டோட அந்த சந்து முக்கிலே வந்து இது இருக்கு, துப்பாக்கி எழுதிய போலீஸார் இருப்பாங்க. அதனால இங்க வர முடியாது. அவுட் இது வீட்டுக்குள்ள. இங்க எப்பயுமே வீட்டுல தான் பாப்பாரு. இந்த வாட்டி எதுக்கு வந்தாரு? ரொம்ப ரொம்ப தப்பு, தேவையில்லாத வேலை. அது நம்ம ஆட்களும் இப்படி சொல்லாம வந்துட்டாரு. அங்க வெளியே இன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்களே போலீஸுக்குலாம். இல்ல பண்ணாம இருக்க முடியாது. ஆனா அதவே பண்ணிருக்க வேணான்றேன் ஃபுல்லா. இப்ப என்ன தெரியுமா, ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு வந்து இப்போ ஒன்வே ஆக்கிருக்காங்க. என்ன இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்காங்க, அண்டர் கிரவுண்ட்ல இந்த வேலைகள், மெட்ரோ வேலை, அந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த ரோடே இப்ப ரொம்ப ரொம்ப ஏற்கனவே செம்ம கூட்டமா தான் இருக்கும். அது தேவையே இல்லாத வேலை. இது என்ன கிடைக்க போகுது இதனால? என்ன இது வந்து ஒரு சின்ன பூஸ்ட் கிடைக்கும் சொந்த ப்ரொடக்ஷன்ல. திருப்பி அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பண்றாங்கன்னு இருக்காங்க. ஆனா அதுக்காக இது தெரியல எனக்கு வந்து இந்த கூடுறா எங்கேயாச்சும் அப்படின்னாலே பதட்டமாயிருது எனக்கு. இப்பெல்லாம் பத்திரமா வீடு போய் சேர்ந்துருங்கடா எப்பான்ற மாதிரி. அதுவும் அந்த ஏரியா ரொம்ப சின்ன ஏரியாங்க. ரொம்ப ரொம்ப அது ஒரு வழி பாதை. அது அநியாயம். வெளியெல்லாம் இப்ப ஃபுல்லா இதுவாயிருச்சான், ஞாபகம். இப்ப அவர் போல. நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? பரணி புரோட்டா நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டோம். அதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு வாரத்தை பேசுறேன். அப்படியே அமைதியாயிட்டாரு பாருங்க. எங்களுக்கு தெரியும் பரணி ப்ரோ. எப்படி பரணி ப்ரோ அப்படியே பரணின்னு ஒரு ஆளே இல்லாதப்ப ஆயிட்டீங்க. இல்ல லவ்னு ஒரு சீரிஸ் வருது, அது பாலாஜி மோகன் படம். பாலாஜி மோகனோடதா? ரைட்டு. 10 ஆயிடுச்சு. பரணி வந்து 10 ஆயிடுச்சு முடிக்காம வந்திருப்பாரு. முடிச்சிருவோம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் எங்கேயும் நம்பிட்டேன் பரணி. நீங்க என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் டக்குன்னு ஆன்சர் பண்றேன். அதுலயே தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போல. சரி ரைட், ஓகே, பை பை பை. பிரகாஷ், என் குரல் வந்து வெறும் 2% தான் இருக்கு.
அந்த கால் பண்ணி ஏதோ சொல்றேன்னீங்களா, சொல்லுங்க. நான் கால் பண்றேன். பாய்.